ஹாய் பசங்களா, குட் ஈவினிங். எல்லாருக்கும் நான் பேசுறது கேட்குதா? இஸ் மை ஆடியோ அண்ட் வீடியோ கிளியர்? எஸ், எல்லாருமே எனக்கு ஒன்ஸ் வந்து கன்ஃபர்மேஷன் சொல்லிடலாமா? இஸ் மை ஆடியோ அண்ட் வீடியோ கிளியர்? ஓகே, ஸோ ஆரம்பிக்கலாமா இன்னைக்கு கிளாஸை? இன்னைக்கு கிளாஸில் நம்ம சாப்டர் 5ஓட புக் பேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். முடிச்சிடலாமா? எஸ், எனக்கு வேற என்னமோ சாட் காட்ட மாட்டேங்குதே. எஸ், ஓகேடா, இப்போ தான் சாட் தெரியுது. ஃபைன். குட் ஈவினிங் மகாலட்சுமி. சரிடா, ஸோ இன்னைக்கு செஷனில் நம்ம வந்து எக்கனாமிக்ஸோட சாப்டர் 5 நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி இன்றைக்கி இந்த சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, சரிடா. எங்களுக்கு இந்த லெசன் இன்னும் நடத்தலை, அதுக்கு தானடா நான் இருக்கேன், நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, குட் ஈவினிங். ஸோ இதோட எக்கனாமிக்ஸ் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சுடா. இதுக்கப்புறம் ஜியாகிரஃபி மட்டும் இன்னும் 7th லெசன் பேலன்ஸ் இருக்குது, அதை நான் அடுத்த கிளாஸில் எடுத்துடுறேன். ஸோ இது முடிச்சிட்டேன் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் போர்ஷன் ஓவர். ஜியாகிரஃபியில் மட்டும் 7th லெசன் இருக்குது, அதை நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஓகேடா. சௌபர்ணிகா ப்ரெசண்டா? ஐ எம் ஃபைன்டா. ஓகே, ஆரம்பிக்கலாமா? ரெடினா எல்லாரும் ரெடி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க பார்க்கலாம். ரெடியா? ஆரம்பிக்கலாமா? எஸ், ஹாய். இந்த லைவ் 10th ஸ்டாண்டர்டோடது. சோஷியல் எக்கனாமிக்ஸ் சாப்டர் 5 நம்ம பார்க்க போகிறோம். ரெடியா? சூப்பர். சரிடா. ஸோ எக்கனாமிக்ஸ் சாப்டர் 5 அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பற்றி, இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் பற்றி படிப்போம். இண்டஸ்ட்ரீஸ்னால் தெரியும், தொழிற்சாலைகள் இல்லையா? இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் அப்படின்னா என்ன? இப்போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், திருப்பூர் அப்படின்னா பனியன் கம்பெனியெல்லாம் நிறையா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி கோயம்புத்தூர்னா காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஏன் இதை ஒரு லொக்கேஷனுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா பேசுகிறோம்? திருப்பூர்னாலே பனியன் கம்பெனி தான், கோயம்புத்தூர்னாலே காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான் அப்படின்னு ஏன் பேசுகிறோன்னா, கோயம்புத்தூரை சுற்றியும் நிறையா இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்னு சொல்லுவோம். சரியா? ஒரே ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பக்கத்தில் ஒரே ஃபீல்டில் சம்மந்தப்பட்டதாக இருக்குன்னா அதை இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகேவா? ஓகே, ஸோ இப்போது அந்த லெசனோட சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லலாம். சில பேருக்கு உங்களோட ஸ்கூலில் இந்த லெசனை எடுக்கலை, தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அப்படிப்பட்டவங்க இப்போ லிசன் பண்ணலாம். ஏற்கனவே இந்த ஆன்சர்ஸ்லாம் எடுத்தாச்சு அப்படின்னா யூ கேன் கிவ் யுவர் ஆன்சர்ஸ். இதுக்கு என்னடா? த டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா இஸ் டியூட்டிகாரன், கோயம்புத்தூர், சென்னை, மதுரை. இது கரெக்டான ஆன்சர்? வெரி குட், சென்னை இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி, சென்னைடா. ஏஷியாவோட டெட்ராய்ட் அப்படின்னு சொல்கிறது சென்னை. ஏன், என்ன ரீசன்? சென்னையை ஏன் டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியான்னு சொல்கிறோம்? சென்னையில் தான் நிறைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய நிறையா இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்குது. ஸோ டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா இஸ் சென்னை. செகண்ட், பம்ப் செட் அண்ட் மோட்டார்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் மோஸ்ட்லி இன் சேலம், கோயம்புத்தூர், சென்னை, தர்மபுரி. பம்ப் செட்டு அண்ட் தென் மோட்டார்ஸ் இதெல்லாம் எங்கே நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? சொல்லு பார்க்கலாம். எஸ், கோயம்புத்தூர். ஆப்ஷன் பி, கோயம்புத்தூர் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்து போகலாமா? மிஸ், இட் இஸ் நாட் தேர் இன் த செகண்ட் மிட் டர்ம் போர்ஷன்ஸ். நிறைய பேருக்கு செகண்ட் மிட் டர்ம் போர்ஷன்ஸ்க்கு இது இருக்குது. சரியா? அடுத்து, டேஷ் ஆர் அன் எசென்ஷியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட். ஒரு நாடு முன்னேறணும்னா அதுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க. அக்ரிகல்ச்சரா, இண்டஸ்ட்ரியா, ரயில்வேவா, இல்லை நன் ஆஃப் தீஸா? எது கரெக்டான ஆன்சர்? ஒரு நாடு முன்னேறணும்னா என்ன ரொம்ப முக்கியமாக வேணும்? வெரி குட், தொழிற்சாலைகள், இண்டஸ்ட்ரீஸ் நல்லா டெவலப் ஆகணும். அடுத்து, திருப்பூர் இஸ் நோன் ஃபார் லெதர் டேனிங், லாக் மேக்கிங், நெட்வேர், அக்ரோ ப்ராசஸிங். ஸோ திருப்பூர் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு கேட்குறாங்க.
சொல்லுங்க பார்க்கலாம். கனவு டெஸ்ட் சீரீஸ் தீமின்னல்லாம் அப்லோட் பண்ணுவீங்களா? தீமின்னல் வேற, அது வேறப்பா. நீங்கள் இன்கேஸ் அந்த டெஸ்ட் சீரீஸை பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்துடும், பர்ச்சேஸ் பண்ணலைன்னா வராது. ஓகேவா? வெரி குட். ஸோ திருப்பூர் இஸ் ஃபேமஸ் ஃபார் knitwear. ஓகே, அடுத்து a successful industrial cluster entirely created by Tamil Nadu is ஹொசூர், திண்டுக்கல், கோவில்பட்டி, திருநெல்வேலி. ஸோ இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் கிரியேட் பண்ணது எஸ். டே நான்லாம் வந்து லைவ் சேட் ஸ்டூடெண்ட்ஸோட செட்டிங்ஸ் எல்லாம் மாற்ற முடியாது, யூடியூப்காரங்கிட்ட தான் கேட்கணும். சரியா? நான் எதுவும் மாற்றலை. What is the right answer here? Very good. Option A, Hosur is the right answer. Okay, fill in the blanks போலாமா? Fill in the blanksல ரெண்டு question தான் இருக்கு. Hundreds of leather and tannery facilities are located around dash districts in Tamil Nadu. So leather அப்படின்னா வந்து நம்ம நிறைய பேகு, ஷூஸ் எல்லாம் வாங்குறோம், பெல்ட் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது எல்லாமே லெதர் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அனிமலோட ஸ்கின்னை எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி பொருள்களை பண்ணிக்கிறோம். சரியா? அதில் லெதர்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. டேனரினா என்ன மேம்? அனிமல் தோல் என்ன இவ்வளோ ஷைனிங்காக இருக்கா? நம்மளோட பேகு, ஷூ எல்லாம் ஷைனிங்காக பளபளன்னு இருக்குது, அந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கா? கிடையாது. அப்போது அந்த ஷைனிங்காக மாற்றுறதுக்கு நிறைய கெமிக்கல் ப்ராசஸஸ் நம்ம பண்ணணும். அந்த கெமிக்கல் ப்ராசஸ்க்கு பேர் தான் டேனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லெதர் அண்ட் டேனிங் ஃபெசிலிட்டிஸ் எங்கே, எந்த டிஸ்ட்ரிக்ட்ஸில் நிறையா இருக்குது சொல்லி பார்க்கலாம். வெரி குட். வெல்லூர். எந்த டிஸ்ட்ரிக்டில் நிறையா இருக்குது? Vellore is the right answer. Super. அடுத்து Special Economic Zone Policy was introduced on in. ஸோ எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பாலிசியை? எந்த டேட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், வெரி குட். 2000 ஏப்ரல் அப்படின்னும் சொல்லலாம், இல்லை ஏப்ரல் 2000 அப்படின்னும் சொல்லலாம். ஏப்ரல் மாதம் 2000 வருஷம். சரியா? 2000th இயர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சரி, ஓகே. ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அடுத்து போகலாமா? எஸ், இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அடுத்து போகலாமா? நோ டவுட்ஸ். ஓகேடா கைஸ், யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்க எல்லாருமே வந்து லைக் போட்டு பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன டவுட் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஷால் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். டெட்ராய்ட் மீன்ஸ் வாட்? லீலா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை, டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியான்னு எதை சொல்கிறோம்? சென்னையை சொல்கிறோம். ஏன்? அங்கே நிறைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஓகே, பஸ்ஸு, காரு, பைக்கெல்லாம் பண்ணணும்னா நிறைய சின்ன சின்ன ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் தேவை. அது எல்லாமே நம்மளுக்கு சென்னையில் தான் அவைலபிளாக இருக்குது. அதனால தான் அதை டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியான்னு சொல்கிறாங்க. டெட்ராய்ட்னா என்னது? மோட்டார் சிட்டி. எங்கே மோட்டார் விஷயங்கள் நிறையா உருவாக்குறோம், அதுதான் டெட்ராய்ட். சரியா? அடுத்து போகலாமா? இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஏற்கனவே அப்லோட் பண்ணியாச்சுடா, நம்மளோட சேனலை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்குள்ளே பேசினீங்கன்னா உங்கள் ஐடி பிளாக் ஆகிடும். Is it a policy? எதுடா? இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பாலிசி. ஆமாம், இட் இஸ் அ பாலிசி. சரி, அடுத்து போகலாம். பிக் அவுட் த ஆட் ஒன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஹேவிங் லெதர் ஃபேக்டரிஸ்? ராணிப்பேட், தர்மபுரி, ஆம்பூர், வாணியம்பாடி. ஸோ எங்கே எனக்கு லெதர் இண்டஸ்ட்ரீஸ் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. எது வரும்? ராணிப்பேட், தர்மபுரி, ஆம்பூர், வாணியம்பாடி. எங்கே எனக்கு லெதர் இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது, லெதர் ஃபேக்டரிஸ் கிடையாது. வெரி குட். ஆப்ஷன் பி, தர்மபுரியில் பெருசாக லெதர் ஃபேக்டரிஸ் எனக்கு கிடையாது. ரெண்டாவது கொஷின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி? மேப் இன்னைக்கா சொல்லி தருவீங்க. டே, இது எக்கனாமிக்ஸ்டா. எக்கனாமிக்ஸில் ஏது மேப்பு? இங்கே என்னடா வரும்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் not an industrial development agency? TIDCO, SIDCO, MEPS, SIPCOT. என்ன வரும்? very good. option C, MEPS is the right answer. சரி, அடுத்து போலாமா? அடுத்து match the following பார்க்க போறோம். பசங்களா, யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணல எல்லாருமே லைக் போட்டு பார்க்கலாம். இங்க பாரு, 30 பேர் இருக்கே லைவ்ல, ஆனா லைக் 16 தான் இருக்கு. ஸோ எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. சரியா?
இப்போ we are going to see match the following. பார்க்கலாமா? Entrepreneur, MEPS, TANSI, Manchester of South India. இந்த 4 questions வந்து column 1ல இருக்கு. இந்த சைடு வந்து export processing zone, கோயம்புத்தூர், innovator 1965. மேட்ச் பண்ணலாமா? எஸ். ஆண்டர்பிரனர் அப்படின்னா அதை கொண்டு போய் எங்கே நம்ம மேட்ச் பண்ணலாம்? ஆண்டர்பிரனர் அப்படிங்கிறவர் யார் தெரியுமா? சொந்தமாக பிஸ்னஸை வச்சு சொந்த ஐடியாவில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க. சரியா? யாரையுமே காப்பி பண்ணாமல், யாருக்கு கீழேயும் போய் வேலை பார்க்காம, உனக்குன்னு ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியாவை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள தான் ஆண்டர்பிரனர்னு சொல்லுவோம். அப்போது இந்த வேர்டை எங்கே கொண்டு வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம்? எஸ், ஆண்டர்பிரனர் அப்படிங்கிற வேர்டை எங்கே கொண்டு வந்து கனெக்ட் பண்ணலாம்? வெரி குட், இன்னோவேட்டர் கூட கொண்டு வந்து கனெக்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்து மெப்ஸை எங்கே கொண்டு வந்து கனெக்ட் பண்ணலாம்? MEPZ அப்படின்னா எங்கே கொண்டு வந்து கனெக்ட் பண்ணலாம்? உனக்கு இங்கேயே இருக்கு, இங்கே பாருங்களேன். எக்ஸ்போர்ட்ல E எடுத்துக்கோ, ப்ராசஸிங்ல P எடுத்துக்கோ, Z வந்து ஜோன்ல இருந்து EPZ வந்துருச்சா? ஸோ மெப்ஸ்னா எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன். ஓகே, ஸோ எக்ஸ்போர்ட் அப்படின்னா என்னது? நம்ம நாட்டிலிருந்து சில பொருள்களை மற்ற நாட்டுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். சரியா? ஏன்னா அவங்க நாட்டில் அது கிடைக்காது, அதனால் நம்ம நாட்டிலேருந்து இந்தா நான் கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். அதுதான் எக்ஸ்போர்ட். ஸோ அந்த எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணணும்னா சும்மா இல்லை. ஏன்னா இங்கேருந்து நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு அனுப்பும்போது நிறைய ப்ராசஸிங் எல்லாம் பண்ணணும். அதை ப்ராப்பராக பேக் பண்ணணும், இல்லை ஐஸ் பாக்ஸில் வைக்கணுமா, நார்மலாக வச்சா போதுமா? ஸோ இந்த மாதிரி ப்ராசஸிங் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அந்த ஜோன் தான் இந்த மெப்ஸ்ன்றது, எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் யூனிட். சரியா? அடுத்து போகலாமா? In which time tomorrow public timetable will be released? Most probably ஒரு 9 o'clock இல்லை 10 o'clock in the morning நினைக்கிறேன். Today only one lesson. டே 1.5 மணி நேரத்தில் பின்னா 5 லெசனாக முடிக்க முடியும்? ஒரு லெசனோட புக் பேக் தான் 1.5 மணி நேரத்தில் முடிக்க முடியும். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு 6:30க்கு ஸ்டார்ட் ஆச்சா, 8 o'clock வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த 1.5 மணி நேரத்தில் we can complete one lesson of book back. சரியா? சரி, ஸ்டடி பிளான் கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்டடி பிளானை அப்லோட் பண்ணிடலாம். சரி, அடுத்த கொஷின் போகலாமா? ரெடியா? எஸ், ஹிஸ்ட்ரி என்னோட கோட்டை கிடையாது. ஸோ ஸ்ராவணி மேம் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி எடுப்பாங்க, நான் ஜியாகிரஃபி எடுப்பேன், எக்கனாமிக்ஸு சிவிக்ஸ் அதெல்லாம் ஓகே. எனக்கு நம்மளுக்கும் ஹிஸ்ட்ரிக்கும் கொஞ்சம் ஆகாது, அதனால ஸ்ராவணி மேம் எடுப்பாங்க. சரியா? ஓகே, டான்சினா என்னது? டான்சியை எங்கே கொண்டு வந்து நம்ம மேட்ச் பண்ணலாம்? டான்சி எங்கே கொண்டு வந்து மேட்ச் பண்ணலாம்? எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் யூனிட் எகெய்னா? ஏன் கவனிக்கலை? இங்கே பாரு, நம்ம நாட்டில் நம்ம ஒரு பொருளை உருவாக்குறோம். சரியா? அதை மற்ற நாட்டுக்கு நம்ம விற்கிறதுக்காக ஏற்றுமதி அப்படின்னு ஒரு வேர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நியூஸ்லலாம் இல்லை நியூஸ் பேப்பரில் இன் சம் அதர் வே ஏற்றுமதி பண்ணுறது தான் எக்ஸ்போர்ட். சரியா? இப்போது நம்ம யூஎஸ்க்கு அரிசி கொடுக்குறோம், ஏன்னா அங்கே அரிசி வந்து விளையாதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது நம்ம நாட்டில் இருந்து நம்ம பெட்டி பெட்டியாக இல்லை மூட்டை மூட்டையாக ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டு அவங்களுக்கு நம்ம விற்கிறோம். அதுதான் எக்ஸ்போர்ட். ஆனால் இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ணணும். கெட்டு போகிற பொருளாக இருக்குன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணணுமா, இல்லை எப்படி கவர் பண்ணணும், எப்படி பேக்கேஜ் பண்ணணும், இந்த மாதிரி ப்ராசஸிங் எல்லாம் பண்ணுவோம்ல, அதுதான் இந்த மெப்ஸ்ன்றது, எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் யூனிட். சரியா? புரிஞ்சுதா நித்யா இப்போ? ஸோ இங்கே என்ன வரும்? டான்சியை கொண்டு வந்து எங்கே நம்ம கனெக்ட் பண்ணலாம்? டான்சினா என்ன மேம்? இந்த எக்ஸ்பிளனேஷன் வேற கேட்டுருங்க. தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட், அதுதான் டான்சி. தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட். சரியா? அதுதான் டான்சி. டிஏ அப்படின்னா தமிழ்ல இருந்து டிஏவை எடுத்துட்டாங்க. தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ தமிழ்நாடுலேருந்து டிஏ எடுத்தாச்சு, தமிழ்லேருந்து டிஏ எடுத்தாச்சு, நாடுலேருந்து என் எடுத்தாச்சு, ஸ்மாலில் எஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸில் ஐ. திஸ் இஸ் ஹவ் இட் கோஸ். சரியா?
அப்போது இந்த தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிட்டடை எப்போ ஆரம்பித்தாங்க? 1965. அப்போ இங்கே தான் கொண்டு வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அடுத்து போலாமா? எஸ். த நெக்ஸ்ட் கொஷின், மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா என்னது? டைரக்டாக கொண்டு வந்து கோயம்புத்தூரில் கனெக்ட் பண்ணலாம். ஏன் கோயம்புத்தூரை மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்கிறாங்க? சொல்லி பார்க்கலாம். நம்ம ஜியாகிரஃபியில் பார்த்துருக்கோம். ஜியாகிரஃபி புக் பேக்கில் இதே மான்செஸ்டர் பார்த்துருக்கோம். என்னது? டியூ டு லார்ஜ் டெக்ஸ்டைல் மில்ஸ். வெறும் டெக்ஸ்டைல் மில்ஸ் தானா, இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது சொல்லலாமா? டெக்ஸ்டைல்லாம் நிறையா இருக்குல்ல, ரேயான், நைலான், காட்டன், பாலிஸ்டர் நிறையா இருக்கே. ஸோ கோயம்புத்தூரில் எது நல்லா விளையும்? காட்டன் டெக்ஸ்டைல் நல்லா இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்குது. காட்டன் சூப்பராக விளையும். சரியா? இதனால் மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா வந்து கோயம்புத்தூர். வாட் அபவுட் மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா? மான்செஸ்டர் ஆஃப் இந்தியானா எதை சொல்லுவீங்க? எஸ், மான்செஸ்டர் ஆஃப் இந்தியானா யார் வருவாங்க? சொல்லு பார்க்கலாம். மும்பை. வெரி குட், வெரி குட். ஸோ மும்பை இஸ் மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா. மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியானா கோயம்புத்தூர் சொல்கிறோம். வாட் அபவுட் டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா? டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியானா எதை சொல்லுவீங்க? டெட்ராய்ட்னா மோட்டார் சிட்டி. எந்த சிட்டியில் நிறையா மோட்டார் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இந்த பஸ்ஸு, ட்ரெயின் ஆர் வண்டி, ஆட்டோ, இதுக்கான அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் பாடியெல்லாம் எங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம்? சென்னை. சூப்பர், ஃபைன். அடுத்து போகலாமா? இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட் ஸ்டில் நவ்? அடுத்து போலாமா? நோ. ஃபைன். வெரி குட்டா? சரிடா. ஸோ இப்போ அடுத்த ரோமன் நம்பர் போலாமா? எஸ். மான்செஸ்டர் எந்த கண்ட்ரியில் இருக்குது? மான்செஸ்டர் வந்து இங்கிலாண்டில் இருக்குது. இங்கிலாந்து, பிரிட்டன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மேப்பில் மார்க் பண்ணுவீங்க இல்லையா? இங்கிலாண்டுன்னு சொன்னாலும், பிரிட்டன்னு சொன்னாலும், யூகேன்னு சொன்னாலும் ஒரு இடம் மார்க் பண்ணுவீங்கல்ல, அங்கே தான் நம்மளுக்கு மான்செஸ்டர் இருக்குது. இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின்ஸ் அதிகமாக பார்க்க போகிறோம். புக் இன்சைட் கொஷின் நம்ம டைம் இருந்தால் கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்து போகலாமா? ஃபைன். ஸோ இப்போ ரைட் ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி do you want me to go with the short answers or இது வரைக்கும் பார்த்த choose, fill-ups, match once recall பண்ணிட்டு அப்புறமா ஷார்ட் ஆன்சர் போகலாமா? ஸ்ட்ரைட் அவே ஷார்ட் ஆன்சர் போகலாமா, இல்லை ஏற்கனவே பார்த்ததை ரீகால் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஷார்ட் ஆன்சர் போகலாமா? மான்செஸ்டர் அப்படிங்கிறது ஒரு சிட்டியோட பேர். அதுக்கு மீனிங் எல்லாம் கிடையாது. இங்கிலாண்டில் ஒரு சிட்டியோட பேர் தான் மான்செஸ்டர். அங்கே நல்லா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அப்போ அதே மாதிரி நம்மளுக்கு இந்தியாவில் மும்பையில் நிறையா இருக்குங்கிறதுனால மான்செஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஷார்ட் ஆன்சர் போகலாமா? ஓகே. டே வருத்தப்படாதடா, ஷார்ட் ஆன்சர் டீட்டெயில் எல்லாமே தான் நம்ம பார்க்க போகிறோம். வி ஹாவ் டைம். இன்னும் ஒரு மணி நேரம் டைம் இருக்குது. சரியா? பொறுமையாக போகலாம். ஷார்ட் ஆன்சர் பார்க்கலாம், டீட்டெயில் பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். ஓகே, சரி. ஸோ why are wages low in the agricultural sector? wages அப்படின்னா என்னடா? மெப்ஸ் ஃபுல் ஃபார்ம் அதெல்லாம் வரேன் ஒவ்வொன்றா நம்ம படிப்போம். இந்த நோட்ஸ் எக்ஸாமில் எழுதுனா மார்க் கொடுப்பாங்களா? கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக யூ வில் கெட் மார்க்ஸ். ஸோ இங்கே என்னடா வரும்? why are wages low in the agricultural sector? wages அப்படின்னா என்னது? வெரி குட் நித்யா. சேலரி, சம்பளம். விவசாய தொழில் பார்க்குறவங்களுக்கு, கூலி வேலைக்கு போகிறவங்களுக்கு ஏன் சம்பளம் கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? ஸோ there are limits to ability of agriculture to absorb labor due to declining marginal productivity of the land. இப்போது நிறைய பேருக்கு என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, நம்ம ஒரு விவசாய தொழில் பண்ணுறோம் இல்லை கூலி வேலைக்கே போகிறோம்னாலும் அங்கே இருக்கக்கூடிய நிலத்தில் நம்ம எதிர்பார்க்குற அளவு விளைச்சல் வரமாட்டேங்குது. சரியா? ஒரு நெல் வயல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5 மூட்டை நெல் வரும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் 2 மூட்டை தான் வந்திருக்கும்.
ஸோ அந்த ப்ராஃபிட்டுங்கிறது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, விளைச்சல் கிடைக்க மாட்டேங்குது. சரியா? அப்போ அதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. There are limits to the ability of the agriculture to absorb labor. Labor அப்படின்னா அந்த வேலைக்கெல்லாம் ஆளுங்க போகிறாங்க, வேலையெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த என்னதான் அத்தனை பேர் போய் வேலை பார்த்தாலும் ஒரு லிமிட்டேஷன் என்னது, அந்த லேண்டோட ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகிக்கிட்டே வருது. டிக்ளைனிங் அப்படின்னா கம்மியாகிக்கிட்டே வருது, ஸ்லோவாக இட் இஸ் ரெடியூசிங். ஓகே, வாட் இஸ் ரெடியூசிங்? ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த லேண்ட். அந்த நிலத்தில் விளைச்சல் எனக்கு கம்மியாகிட்டே வருது. சரியா? வேஜஸ் டூ cannot therefore increase. இப்போது விளைச்சல் கம்மியாகுதுனாலே எனக்கு வர லாபமும் கம்மின்னு அர்த்தம் இல்லையா? 5 மூட்டை நெல் வர வேண்டிய இடத்துல 2 மூட்டை தான் வந்திருக்குன்னா அப்போது நான் என்ன கணக்கு போட்டிருப்பேன், சரி எப்படியோ ஒரு 5 மூட்டை வருது இல்லை, இவங்களுக்கும் செட்டில் பண்ணிவிட்டு நம்மளும் லாபம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்பேன். பட் கடைசியில் அந்த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேண்ட் கம்மியாகிறதுனால எனக்கு 2 மூட்டை தான் கிடைக்கும். ஸோ 2 மூட்டை நெல்லை வச்சு நான் லாபத்தை பார்ப்பேனா இல்லை கூலிக்கு நான் வந்து சேலரி கொடுப்பேனா, அது ரொம்ப ஒரு கஷ்டமாயிடுது. ஸோ எனக்கு ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகிறதுனால வேஜஸ் ஆல்சோ cannot increase. என்னால் சம்பளமும் அதிகம் பண்ணியெல்லாம் கொடுக்க முடியாது. சரியா? அண்ட் ஆஸ் அ ரிசல்ட் பாவர்ட்டி லெவல்ஸ் மே ரிமைன் ஹை. இதனால் என்ன ஆகலாம்? பாவர்ட்டி லெவல்ஸ் அதிகமாகலாம். பாவர்ட்டினா என்னது? பஞ்சம். சில பேருக்கு சாப்பாடு கிடைக்காம, தண்ணி கிடைக்காம, இந்த மாதிரி பஞ்சம் அதிகமாகலாம். சரியா? அந்த சாப்பாட்டுக்கு தட்டுப்பாடு அதிகமாகலாம். எஸ்பெஷலி when more and more people continue to rely on agriculture for their livelihood. ஸோ இப்போ நிறைய பேர் விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு எந்த தொழிலும் சைட் பிஸ்னஸாக பண்ணலை, விவசாயம் மட்டும்தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னாகும்? கண்டிப்பாக அவங்களுக்கு வாழ்கிறதுக்கே கஷ்டமாக தான் இருக்கும். சரியா? அடுத்து போகலாமா? இந்த கொஷினை டக்குன்னு ரீகால் பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம்டா, வந்துடுறேன். எஸ், ஐம் பேக். சரி, ஸோ இந்த கேள்வி என்னது? ஒய் ஆர் வேஜஸ் லோ இந்த அக்ரிகல்ச்சரல் செக்டார்? ஏன் விவசாய தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்ம கூலிக்கே சம்பளம் தரோம் அப்படின்னாலும் ஏன் அதில் சம்பளம் கம்மியாக இருக்குங்கிறதான் கேள்வி. சரியா? அதுக்கு என்ன ஆன்சர் எழுதலாம்? தேர் ஆர் லிமிட்ஸ் டு த எபிலிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் டு அப்சார்ப் லேபர் டியூ டு டிக்ளைனிங் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த லேண்ட். நான் எந்த நிலத்தில் விளைச்சல் பண்ணுறனோ, விவசாயம் பண்ணுறனோ, அந்த நிலம் நான் எதிர்பார்க்குற அளவுக்கு எனக்கு திரும்பவும் விளைச்சலை கொடுக்கறது கிடையாது. அதனாலேயே எனக்கு லாபம் கிடைக்காதா? எனக்கு லாபம் கிடைக்கலனா நான் எப்படி கூலிக்கு வரவங்களுக்கு மட்டும் சம்பளம் கொடுக்க முடியும்? ஸோ அந்த சம்பளமும் இன்க்ரீஸ் ஆகாது. வேஜஸ் டூ cannot therefore increase. And as a result, இதனால என்ன ஆகும்? Poverty levels may remain high, especially when more and more people continue to rely on agriculture for their livelihood. நான் வாழ்கிறதுக்கு, நான் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே காசு விவசாயத்துலேருந்து தான் வருதுன்னு ஒரு சில பேர் அதை மட்டுமே நம்பியிருப்பாங்க இல்லையா? அதை மட்டுமே நம்பி இருக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக பாவர்ட்டி, பஞ்சம் அப்படிங்கிறது வரும். சரியா? அடுத்து போகலாமா? எஸ், அடுத்த கொஷின் போகலாமா? ப்ரொடக்டிவிட்டினா என்ன, டிக்ளைனிங்னா என்ன, இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு. ஏற்கனவே சொன்னதை திரும்ப திரும்ப கேட்டால் என்ன அர்த்தம்? கவனிக்கலன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்? திரும்பவும் முன்னாடி போய் பார்த்துட்டு வந்துடணும். அடுத்த கொஷின் போகலாமா? எஸ். So the next question goes like this. What is meant by an industrial cluster? போலாமா? இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெடி? இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ஃபர்ம்ஸ். ஃபர்ம்ஸ் அப்படின்னா வந்து ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆர்கனைசேஷனுங்கிறது இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம், எனி பிஸ்னஸ் என்ன வேணால் இருக்கலாம். சரியா? ஓகே. ப்ராஃபிட் அதிகமாக இருந்தாலும் எதுக்கு லோ சேலரி கொடுக்குறாங்க? அது அவங்களோட பேராசை அப்படின்னு சொல்லலாம்.
ஓகே, பட் பொதுவாக சொல்லும்போது ப்ராஃபிட்டுமே இப்போது விவசாயத்திலேருந்து அதிகமாக வர்றது இல்லை. பிகாஸ் நம்ம சாயிலோட கண்டிஷன்ஸை நம்ம உட்காந்து என்ன பண்ணுறோம், கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதை நம்ம கெடுத்து விட்டுட்ருக்கோம். சரியா? பப்ளிக்கில் சோஷியல் எக்ஸாமில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் மட்டும் படித்தா எல்லா 5 மார்க்கும் அட்டன் பண்ண முடியுமா? நோ, சத்தியமாக முடியாது. இம்பார்ட்டன்ட் எப்படி போதும்? இம்பார்ட்டன்ட் பத்தவே பத்தாது. நீ எல்லா 5 மார்க்கும் படித்தாதான் அட்டன் பண்ண முடியும். சரி, industrial clusters are group of firms in a defined geographic area that share common markets, technologies and skill requirements. இதில் என்ன சொல்ல வராங்க, இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, குரூப்பாக இண்டஸ்ட்ரீஸோ ஆர்கனைசேஷனோ ஒரே ஏரியாவில் இருக்குது. இந்த டிஃபைன்டு ஜியாகிரபிக் ஏரியானா, இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, கோயம்புத்தூர்னாலே வந்து காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்குன்னு. அப்போ கோயம்புத்தூருக்குள்ளே மட்டுமே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ ஒரே ஜியாகிரபிக் ஏரியாவில் நம்மளுக்கு குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, குரூப் ஆஃப் ஃபர்ம் வந்து இருக்குது, தட் ஷேர் காமன் மார்க்கெட்ஸ். இப்போது இந்த இண்டஸ்ட்ரியில் உருவாக்குற எல்லா பொருளையும் எங்கே கொண்டு போய் விற்பாங்க? டெக்ஸ்டைல் கடையில் இல்லையா? சென்னை சில்க்ஸு, போத்தீஸு, இந்த மாதிரி ராம்ராஜ் காட்டன், இந்த மாதிரி டெக்ஸ்டைல் கடைகளில் போய் விற்பாங்க. அப்போ அவங்களோட மார்க்கெட் சேமா? 10 இண்டஸ்ட்ரி இருக்குது, 20 இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அது எல்லாத்துலேயும் உருவாக்கக்கூடிய பொருள்களை போய் ஒரே மார்க்கெட்டில் தான் நான் விற்கிறேன். கரெக்டாக? துணி கடையில் தான் கொண்டு போய் விற்கிறேன். டெக்னாலஜிஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த எல்லா இண்டஸ்ட்ரீஸ்குள்ளேயும் நம்ம போய் பார்க்கும்போது மெஷின்ஸு ஓகே எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், எதுவும் வித்தியாசமாக இருக்காது. அண்ட் ஸ்கில் ரெக்குயர்மெண்ட்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த இண்டஸ்ட்ரிக்கு வேலைக்கு ஆளை தேடுறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயந்தான் தேவைப்படும். ஸோ காமனாக எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரே மாதிரி ஸ்கில் தான் தேவைப்படும் இல்லையா? எஸ். இப்போது டீச்சராக வரணும்னா என்ன ஸ்கில் வேணும்? கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும். ஒரு விஷயத்த புரிய வைக்கிற ஸ்கில் வேணும், கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும். அதே மாதிரி ஒரு காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் ஒருத்தங்க வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கில் வேணும் இல்லையா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து போகலாமா? எஸ். எனிதிங் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் உங்களுக்கு படித்தாலே சென்டம் வராது, எல்லாம் அட்டன் பண்ண முடியாது. பல தடவை நான் சொல்லிட்டேன். இம்பார்ட்டன்ட் கொஷின் பத்தாதுன்னு தானே அஸ்வின் சொன்னேன். இப்போது திரும்ப என்ன கேள்வி இது? மேம் நீங்கள் சாட்டர்டே சண்டே கூட கிளாஸ் எடுக்கிறீங்க, பட் எனக்கு ஒரு நாள் கூட லீவ் இல்லை, ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, என்ன பண்ணுறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு உங்கள் ஸ்கூலில் வந்து எப்போ அந்த போர்ஷனை டெஸ்ட் வைக்கிறாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று நம்ம கிளாஸ் எடுத்திருப்போம், ஸ்ராவணி மேம் எடுத்திருப்பாங்க. அதே போர்ஷன் எப்போ உங்களோட ஸ்கூலில் எக்ஸாம் வருது? அந்த எக்ஸாமுக்கு படிக்கும் போது இந்த வீடியோவை பார்த்து படிச்சிருங்க. தட்ஸ் இட். ஸோ தட் நீங்கள் வீடியோவும் பார்த்த மாதிரியும் ஆச்சு, எக்ஸாமுக்கு படித்து நல்ல மார்க் வாங்கின மாதிரியும் ஆச்சு. ஓகே, இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்னா என்னன்னு புரிஞ்சுதா? ஒன்ஸ் அகெயின் ரீகால் பண்ணிடலாம், நல்லா கவனிச்சுக்கோ, இது வரைக்கும் கவனிக்கலானாலும். Industrial clusters are group of firms in a defined geographic area. ஒரே லொக்கேஷனில் நம்ம நிறைய இண்டஸ்ட்ரீஸை குரூப்பாக ஒரே இடத்துல பார்த்தோன்னா அதுதான் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர். தட் ஷேர் காமன் மார்க்கெட்ஸ், டெக்னாலஜிஸ் அண்ட் ஸ்கில் ரெக்குயர்மெண்ட்ஸ். இப்போ ஒரு 40 காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அந்த 40 இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் நீங்கள் போய் பார்க்கும்போது ஒரே மாதிரி டெக்னாலஜி, மிஷின்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த 40 இண்டஸ்ட்ரியிலிருந்தும் வெளியே வர்ற ப்ராடக்ட்ஸை எங்கே கொண்டு போய் வைப்பாங்க? துணிக்கடையில் தானே வைப்பாங்க. சேம் மார்க்கெட்டை தானே ஷேர் பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்க வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னா இவங்க எல்லாருக்கும் தேவை ஒரு பர்டிகுலர் ஸ்கில் தான். அப்போ ஸ்கில் ரெக்குயர்மெண்ட்ஸும் சிமிலராக தான் இருக்கும். அடுத்து போகலாமா? இந்த நோட்ஸ் படித்தாலே உங்களுக்கு மார்க் வரும். இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எழுதினாலே ஃபுல் மார்க் வரும். திரும்ப திரும்ப இந்த கேள்வியை கேட்காதீங்க. இப்போ நான் காட்டுற ஆன்சரை எழுதினாலே ஃபுல் மார்க் வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு உங்களுடைய கேள்வி 5 மார்க்குக்கு எவ்வளோ பேஜ் எழுதணும், 8 மார்க் ஃபுல் மார்க் வேணும்னா எவ்வளோ எழுதணும், எவ்வளோங்கிறது உனக்கு இங்கே அர்த்தமே கிடையாது. சரியா? இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், உனக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இதுதான் மொத்த 8 மார்க் ஆன்சர்னு வச்சுக்கோ. சரியா? 8 பாயிண்ட் எழுதுனா ஃபுல் மார்க் கிடைக்கும் நான் சொல்கிறேன். உன்னோட 8 பாயிண்ட் இத்தோடு முடிஞ்சு போச்சுன்னா நீ விட்டுருவியா? அரைகுறையாக இருக்காது. எஸ். ஸோ எனி பேஜ் நம்பர், ஸோ இவ்வளோ பேஜ் எழுதுனா போதும் அப்படின்னு சொல்கிறதோ, இவ்வளோ பாயிண்ட் எழுதுனா போதும்னு சொல்கிறதோ, இது வந்து எல்லா கொஷின்ஸ்க்கும் செட் ஆகாது.
நல்லா புரிஞ்சுக்கும். சரியா? எவ்வளோ எழுதுனா ஃபுல் மார்க் வரும் அப்படிங்கிற கேள்வியே தப்பு. சரியா? நம்ம எல்லாத்தையுமே எழுதி தான் ஆகணும். இன்கேஸ் உங்களுக்கு அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், பெனிஃபிட்ஸு, சேலஞ்சஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னா பாயிண்ட் வைஸில் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. பாயிண்ட் வைஸில் இருக்கும்போது நீங்கள் 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் எழுதுனா போதும்னு சொன்னால் அதில் ஏதாவது அர்த்தம் இருக்குது. ஒரு ஸ்டோரி பெருசாக போயிட்டுருக்கு, அதில் பாதியில் நிறுத்தினா 8 பாயிண்ட் நான் எழுதிட்டேன்பா, அப்போ 8 மார்க் வேணும்னு கேட்டால் அது தரமாட்டாங்க. புரியுதா? அண்டர்ஸ்டுட்? ஸோ 5 மார்க்காக இருக்கட்டும் இல்லை 8 மார்க்காக இருக்கட்டும், என்ன மாதிரி கொஷின் அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபுல் ஆன்சரும் தான் எழுதணும். கேட்ட கேள்விக்கு ஃபுல் ஆன்சர் எழுதணும். போலாமா? மினாட்டோ நீ அன்சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம், நானே கூட பண்ணி விட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஸ்பேம் பண்ணாத. What are the roots for cluster formation? நம்ம ஒரு கிளஸ்டரை ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும்? வாட் ஆர் த ரூட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? கிளஸ்டர்ஸ் மே அரைஸ் டியூ டு மெனி ஃபேக்டர்ஸ். கிளஸ்டர்ஸ் வந்து நிறைய விஷயங்கள்னால அரைஸ் ஆகலாம். Okay, certain clusters evolve over a long time in the history when artisans settle in one locality and evolve over centuries. ஒன்றும் இல்லை, வணிகம் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, அப்படிப்பட்ட மக்கள் ஒரே லொக்கேஷனில் செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. சரியா? இப்போது ஒரே மைண்ட் செட் இருக்க பர்சன்ஸ் ஒரு லொக்கேஷனில் செட்டில் ஆகும்போது டைம் போக போக, வருஷங்கள் போக போக என்ன ஆகுது? இப்போ அந்த இடத்துலையே ஒரு கிளஸ்டர் வந்து ஃபார்ம் ஆகுது. சரியா? இதுதான் ரீசன். Clusters may arise due to many factors. Certain clusters evolve over a long time in history. Evolveனா என்ன? என்னைக்கோ இந்த கிளஸ்டர்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அதை டெவலப் ஆகி வந்திருக்கு. When artisans settle in one locality and evolve over centuries. இப்போ ஒரே மாதிரி மைண்ட் செட் இருக்க பர்சன்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல செட்டில் ஆகுறாங்க. அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒரே ஃபீல்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸை தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ கோயம்புத்தூரில் இருந்தவங்க எல்லாருமே வந்து காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வைக்கணும்னு யோசிச்சிருப்பாங்க. ஓகே, அவங்க ஒரே லொக்கேஷனில் செட்டில் ஆனதுனால எல்லாரும் இப்போ இண்டஸ்ட்ரீஸ் வச்சு அதெல்லாம் ஒரு கிளஸ்டராக ஃபார்ம் ஆகிடுச்சு. இதுதான் ரீசன். சரியா? கிளஸ்டர்னா குரூப்பு. ஃபுல் ஆன்சர் எழுதுனா டைம் பத்தாது. யூஸ்வலி சில கொஷின்ஸ்க்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை வரும். அதுவும் ஹிஸ்ட்ரியில் சொல்லலாம், ஜியாகிரஃபியில் சில கொஷின்ஸ்க்கு சொல்லலாம். சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் அந்த பிரச்சனையே இருக்காது. ஸ்டில் உங்களுக்கு டைம் பத்தலைன்னா நீங்கள் ஸ்லோவாக எழுதுறீங்கன்னு அர்த்தம், இல்லை டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஆமாடா, நாளைக்கு பப்ளிக் எக்ஸாமோட டைம் டேபிள் ரிலீஸ் ஆக போகுது, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பட் பி ரெடி, எக்ஸாம் இந்த வருஷம் கொஞ்சம் முன்னாடியே வந்துடும். ஏன்னா எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது. ஸோ கொஞ்சம் முன்னாடியே வந்துடலாம், ரிசல்ட்டும் கொஞ்சம் முன்னாடியே வந்துடலாம். ஸோ எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்துக்கோ. நாளைக்கு டைம் டேபிள் பார்த்து ஷாக் ஆகாது. ஸோ இப்போவே நான் சொல்லிடுறேன், மேபி உங்களோட எக்ஸாம் முன்னாடியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? ஓனாக எழுதலாமா? தாராளமாக எழுதிக்கலாம். கீவேர்ட்ஸை மிஸ் பண்ணக்கூடாது, அதுதான் இம்பார்ட்டண்ட். ரிசல்ட் டேட்டும் சொல்லுவாங்களா? மேக்ஸிமம் சொல்லிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஒருவேளை நாளைக்கு சொல்லலை அப்படின்னா ஹாஃப் இயர்லி போல் சொல்லிடுவாங்க. அடுத்து போகலாமா? ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் வீவிங் கிளஸ்டர்ஸ். இந்த நெசவு செய்கிறவங்கலாம் இருக்காங்க இல்லையா, அதுதான் ஹேண்ட்லூம் வீவிங் கிளஸ்டர்ஸ். இப்போ ஒரு காஞ்சிபுரத்துனா பட்டு சேலைக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்லாம் சொல்கிறோம். விச் மீன்ஸ் அந்த பட்டு சேலையை நெசவு செய்கிறவங்க எல்லாருமே அந்த ஒரு லொக்காலிட்டியில் நிறையா இருக்காங்க இல்லையா. அப்போ மற்ற ஏரியாவில் இருக்க மாட்டாங்களான்னு கேட்டால் மற்ற ஏரியாவில் கண்டிப்பாக இருப்பாங்க, பட் நிறையா இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் எங்கே இருக்காங்க? காஞ்சிபுரத்தில் இருக்காங்க. அப்போ தட் இஸ் அ கிளஸ்டர், ஹேண்ட்லூம் வீவிங் கிளஸ்டர். சரியா? நெசவு செய்கிறவங்க. Or else in some sectors, when a large firm is established, a cluster of firms may emerge to take care of its input and service requirements. இப்போ என்ன ஆகும்னா, கிளஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது இண்டஸ்ட்ரீஸாக மட்டும் இருக்காது, ஒரே வேலையை பார்க்குற இண்டஸ்ட்ரீஸாக மட்டும் இருக்காது. இங்கே அதுதான் சொல்கிறாங்க. இப்போ ஒரு சில செக்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சில செக்டார், ஃபார் எக்ஸாம்பிள் HCL அப்படின்ற ஒரு லேப்டாப் கம்பெனி இருக்கா,
ஹெச்பி அப்படின்னு சொல்லி ஒரு லேப்டாப் கம்பெனி இருக்கா. இப்போ அவங்களோட சர்வீசஸை பண்ணி கொடுக்கறதுக்காக கீழே வேற ஒரு ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். புரியுதா? So, or else in some sectors, when a large firm is established, for example, பெருசா இருக்கக்கூடிய HCL, HP இந்த மாதிரி கம்பெனிஸ்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்கும்போது a cluster of firms may emerge to take care of its input. அந்த பெரிய கம்பெனியோட இன்புட்டு சர்வீசஸ் எல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்காக பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கும். அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ HCL, HP இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு வேலை பார்த்து கொடுக்கறதுக்குன்னு நிறையா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இருக்கும். புரியுதா? ஃபர்ம்னா வந்து ஆர்கனைசேஷன் ஆர் கம்பெனி. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா? எஸ். So at times government may decide to encourage the manufacturing using raw materials from a region, which may also lead to emergence of a clusters. இப்போ சில டைமில் என்ன ஆகும்னா கவர்மெண்ட் வந்து சொல்லுவாங்க, இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் வந்து மானியம் கொடுக்குறோம், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஒரு வேளை நீங்கள் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பாதி காசு போட்டால் போதும், நாங்கள் பாதி காசு போட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஏதாவது கவர்மெண்ட் பாலிசி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது நீ கண்டிப்பாக தொடங்குவியா மாட்டியா? ஒரு 5 லட்சம் தேவைப்படுற இடத்துல நீ ஒரு 2 லட்சம் போட்டால் போதும், கவர்மெண்ட் உனக்கு 3 லட்சம் தருதுன்னா கண்டிப்பாக ஐடியாவை வச்சு நம்ம எல்லாருமே ஒரு இண்டஸ்ட்ரியை தொடங்குவோம், கிளஸ்டர்ஸை தொடங்குவோம் இல்லையா? ஸோ பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ரா மெட்டீரியல் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் ஹெல்ப் வரும்போது நம்மளுக்கும் இன்னும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளும் நிறைய இண்டஸ்ட்ரீஸை நம்ம டெவலப் பண்ணலாம். ஓகே. ஸோ வாட் ஆர் த ரூட்ஸ் ஃபார் கிளஸ்டர் ஃபார்மேஷன் அப்படின்னா என்னென்ன பார்க்கலாம். கிளஸ்டர்ஸ் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ்னால வரலாம். ஒன்று, ஸ்கில்ஃபுல்லாக இருக்க பர்சன்ஸ், ஆர்டிசன்ஸ் அப்படின்னா ஸ்கில் நிறையா இருக்கக்கூடிய பர்சன், அதுவும் ஒரே மாதிரி யோசிக்கக்கூடிய பர்சன்ஸ். ஓகே. இப்போ கோயம்புத்தூரில் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்குன்னா அந்த இண்டஸ்ட்ரியை வச்சு நான் ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்ச சேம் மைண்ட் செட் இருக்க பர்சன்ஸ் தான் அங்கே செட்டில் ஆகிருக்காங்க. அப்போ அங்கே செட்டில் ஆனதுக்கப்புறமா வருஷங்கள் போக போக அங்கே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரே ஏரியாவுக்குள்ளே வர ஆரம்பிச்சது. சரியா? So the clusters evolve over a long time in history when artisans settle in one locality and evolve over centuries. அதுக்கப்புறமா அவங்க வந்து அப்படியே எவால்வ் ஆகி ஆரம்பித்தாங்க. ஆர் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஹேண்ட்லூம் வீவிங் கிளஸ்டர்ஸ், அதாவது நெசவு பணி செய்கிறவங்களாம் இருக்காங்க இல்லையா அவங்க. ஆர் இன் சம் செக்டர்ஸ் வென் லார்ஜ் ஃபர்ம் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட், பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னா அந்த கம்பெனியோட இன்புட்டு, ரா மெட்டீரியல்ஸு இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கறதுக்காகவும் சர்வீசஸ் பண்ணி கொடுக்கறதுக்காகவும் கீழே வேற ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ எல்லாமே தான் ஒரு கிளஸ்டர். அந்த கம்பெனி இந்த கம்பெனி எல்லாமே தான் ஒரு கிளஸ்டருக்கு உள்ளே வரும். சரியா? அட் டைம்ஸ் கவர்மெண்ட் கூட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு சப்சிடி மானியம் கொடுத்தோ இல்லை ரா மெட்டீரியல்ஸ் கொடுத்தோ நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் கவர்மெண்ட் சைட்லேருந்து பண்ணும்போது நம்மளுமே என்ன பண்ணுவோம், ஓகே நானும் ஒரு கிளஸ்டர் வைக்கிறேன், நானும் ஒரு இண்டஸ்ட்ரி வைக்கிறேன், அப்படி தானே யோசிப்போம். ஓகேவா? அடுத்து போகலாமா? நாளைக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட 490+ எடுக்கலாமா? டெய்லி 500 கூட எடுக்கலாம். ஓகே. ஆனால் நீ என்ன மாதிரி எஃபோர்ட் போட்டு படிக்கிற அதுதான் முக்கியம். ஓகே. நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணியுமே வந்து சில நாள் படிக்கிற, சில நாள் படிக்கிறதுல ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணலை, இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் இருந்தால் 490 வாங்க முடியாது. அடுத்த கொஸ்டின் போகலாமா? இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அடுத்து போகலாமா? மென்ஷன் எனி 3 இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ் இன் தமிழ்நாடு. பார்க்கலாமா? ஆர் யூ ரெடி? நோ டவுட்ஸ். ஓகேடா. ஸோ இப்போ நம்ம வந்து இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது எனி 3 கொடுத்துருக்காங்க. நான் சின்னதாக இருந்த 3 விஷயத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது பார்க்கலாம். பட் இதை தாண்டி வேறு ஏதாவது எழுதலாமா? தாராளமாக எழுதலாம். ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்க ஆன்சர். எகெயின் டைம் பத்தலை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும், நம்மளை படிக்க முடியாது. ஸோ அதனால் சிம்பிளாக இருக்கக்கூடியது நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். பார்க்கலாமா? எஸ். ஸோ SIPCOT, ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. SIPCOTனா என்னது?
State Industries Promotion Corporation of Tamil Nadu. SIPCOT இதோட அப்ரிவேஷன் இதுதான். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1971ல ஸ்டார்ட் பண்ணாங்க. டு ப்ரமோட் த இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இன் த ஸ்டேட் பை செட்டிங் அப் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ். ஸோ சிப்காட்டுங்கிறது ஒரு கமிட்டி, ஒரு ஏஜென்சி மாதிரி. அது எதுக்காக கொண்டு வந்தாங்க? இப்போ வேதாந்தம் நாங்கள் எதுக்காக இருக்கோம்? உங்களுக்கு கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு, உங்களை மார்க் எடுக்க வைக்கிறதுக்கு. அதே மாதிரி சிப்காட் எதுக்காக வந்ததுன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே, நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே நிறைய தொழிற்சாலைகளை நிறுவ வைக்கலாம், நிறைய தொழிற்சாலைகளை ஆரம்பித்து வைக்கலாம். அப்போ அவங்களுக்கு தேவையான இடமோ ரா மெட்டீரியலோ அதெல்லாம் நம்ம செட்டப் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபார்ம் பண்ணதான் சிப்காட். சரியா? ஓகே. முத்துலக்ஷ்மி மறந்துருச்சா? இல்லை எல்லாருக்கும் மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் ஸ்பாம் பண்ணால் என்ன ஆகும் தெரியுமா தெரியாதா? ஐடி பிளாக் ஆகிடும். வேறு எந்த லைவ்லேயும் போய் உங்களால் மெசேஜ் பண்ண முடியாது. ஸ்பாம் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ சிப்காட்னா என்னது? ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. இது எந்த இயர் ஃபார்ம் ஆச்சு? 1971ல் ஃபார்ம் ஆச்சு. எதுக்காக? டு ப்ரமோட் த இண்டஸ்ட்ரியல் க்ரோத். ப்ரமோட் அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறதுக்காக. நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே இண்டஸ்ட்ரீஸ் நல்லா வளரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணலாம்? இண்டஸ்ட்ரீஸ் செட்டப் பண்ணி கொடுக்கறதுக்குன்னு ஒரு எஸ்டேட் ஃபார்ம் பண்ணி கொடுக்கலாம், இல்லை ஒரு பர்டிகுலர் ஏரியாவை செட்டப் பண்ணி கொடுக்கலாம், ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை நம்ம பண்ணுறதுனால நிறைய பேர் இன்னும் இண்டஸ்ட்ரீஸை தொடங்குவாங்க. அதுக்காக பண்ணுறது தான் இந்த சிப்காட். அடுத்து போகலாமா? TIIC, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். TIICனா என்னது? Tனா தமிழ்நாடு, ஐனா இண்டஸ்ட்ரியல், இன்னொரு ஐனா இன்வெஸ்ட்மெண்ட், சினா கார்பரேஷன். தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? 1949ல் ஸ்டார்ட் ஆச்சு. It is intended to provide low-cost financial support for both setting up new units and also for expansion of the existing units. இப்போ இந்த கமிட்டி ஆர் இந்த ஏஜென்சி நம்மளுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, ஏற்கனவே ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. இப்போ அந்த இண்டஸ்ட்ரியை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இன்னும் பெருசாக பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது பிரான்ச்சஸ் நான் வைக்கணும்னு நினச்சாலோ, இல்லை புதுசாக ஒரு யூனிட்டை செட்டப் பண்ணணும்னு நினச்சாலோ, அந்த ரெண்டுக்குமே தேவையான காசை இவங்க கொடுக்குறாங்க. சரியா? TIICனா என்னது? தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். இது 1949ல் ஸ்டார்ட் பண்ணாங்க. எதுக்காக? இட் இஸ் இன்டெண்டட் டு ப்ரொவைட் லோ காஸ்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட். ஸோ ஒரு சின்ன சின்ன பண உதவி பண்ணுறதுக்காக. எதுக்கு? யாரெல்லாம் புது யூனிட் செட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும், ஏற்கனவே இருக்க யூனிட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், பெருசாக கட்டணும்னு நினச்சாலோ, இல்லை புது பிரான்ச்சஸ் நான் வேறு ஊரில் கட்டணும்னு நினச்சாலோ அதுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த TIIC. சரியா? அடுத்து போகலாமா? இஸ் இட் கிளியர்? இன்டென்ஷன்னா என்னன்னு தெரியும் இல்லையா? அதே தான் இன்டெண்டட் அப்படின்றதும். ஐ ஹோப் யூ ஆல் நோ வாட் இஸ் இன்டென்ஷன். அது தெரியாமல் இருக்காது இல்லையா? அதே தான் இன்டெண்டட். அதோட நோக்கம் அப்படின்னு சொல்கிறது தான் இன்டெண்டட். இந்த TIICயோட நோக்கம் என்ன? லோ காஸ்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை கொடுக்கறது. அடுத்து போகலாமா? இஸ் இட் கிளியர்? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்க? எவ்ரி ஒன் ஸ்மாஷ் த லைக் பட்டன். டிட்கோனா என்ன? சிப்காட் பார்த்தோம். இதில் டிட்கோனா என்ன பார்க்கலாமா? தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தான் டிட்கோ. தமிழ்நாடுலேருந்து T எடுத்தாச்சு, இண்டஸ்ட்ரியல்லேருந்து I எடுத்தாச்சு, டெவலப்மெண்ட்லேருந்து D, கார்பரேஷன்லேருந்து CO ரெண்டுமே எடுத்திருக்கோம். தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1965ல் ஸ்டார்ட் பண்ணாங்க. It is another governmental agency to promote the industries in the state and to establish industrial estates. SIPCOT மாதிரியே தான் இதுவும். வேறு எதுவும் புதுசாக கொடுக்கல. இதுவும் கவர்மெண்ட் ஏஜென்சி தான். எதுக்காக ஹெல்ப் பண்ணுது?
நிறைய இண்டஸ்ட்ரீஸை நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே கொண்டு வரணும், தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காகவும். சரியா, அடுத்து போகலாமா? எங்கள் கைடில் இந்த கொஷனுக்கு எக்ஸ்பான்ஷன் மட்டும்தான் இருக்குது, ஃபுல் ஆன்சர் இல்லை. ஃபுல் ஆன்சர் எழுதினா தான் மார்க் வரும், எக்ஸ்பான்ஷன் மட்டும் எழுதினா மார்க்லாம் வராது. உங்களுக்கு கேள்வி என்னது? எக்ஸ்பான்ஷனாக கேட்டிருக்காங்க. மென்ஷன் எனி 3 இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்டல் ஏஜென்சின்னு தானே கேட்டிருக்காங்க. அப்போ எழுதலாம். அடுத்து போகலாமா? வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் கரண்ட்லி இன் தமிழ்நாடு? கரண்ட்லினா தற்போது, இந்த காலகட்டத்தில் ஒரு இண்டஸ்ட்ரியை செட் பண்ணணும்னா என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரலாம் பார்க்கலாமா? Some clusters, especially chemicals, textiles, leather clusters, tend to generate a lot of polluting effluents that affect the health. பார்க்கலாமா? So, some clusters in the group of industries எல்லாம், அதுவே எஸ்பெஷலி ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியை நம்ம பண்ணுறோம், இல்லை டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை நம்ம உருவாக்குறோம், லெதர் இண்டஸ்ட்ரியை உருவாக்குறோம்னா இதனால் என்ன வரலாம்? பொல்யூஷன் அதிகமாக வரலாம். ஓகே, மாசுபடலாம். அப்போ அந்த பொல்யூஷன் எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணலைன்னா நம்ம ஹெல்த் தான் அஃபெக்ட் ஆகும். சரியா, அடுத்து போகலாமா? சம் கிளஸ்டர்ஸ் எஸ்பெஷலி கெமிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, லெதர் இண்டஸ்ட்ரி எல்லாம் இருக்கும்போது இதில் நிறைய பொல்யூஷன் வருது. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். அடுத்து, the effluents also pollute water bodies into which effluents are let into and also adjoining agricultural lands. எஃப்ளூவெண்ட்னா என்னது? இந்த தொழிற்சாலைகள்லேருந்து வெளியே வரக்கூடிய கழிவு நீர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் கெமிக்கல்ஸ் கலந்துருக்கலாம், அந்த இண்டஸ்ட்ரியில் என்னென்ன பொருள்கள் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் கலந்துருக்கலாம். இதுதான் எஃப்ளூவென்ஸ்னு சொல்கிறோம். எஃப்ளூவென்ஸ்னால் என்ன? ஒரு தொழிற்சாலையிலேருந்து வெளியே வரக்கூடிய கழிவு நீர். சரியா, அப்போது அந்த எஃப்ளூவென்ஸ் எல்லாமே நான் ஒரு ஆற்றுல கொண்டு போய் கலந்து விடுறேன், இல்லை கடலுக்குள்ளே கொண்டு போய் கலந்து விடுறேன் அப்படின்னா அங்கே என்ன ஆகும்? வாட்டர் பொல்யூஷன் நடக்கும். சரியா, ஆல்சோ இப்போது ஆற்றுக்கு பக்கத்தில் வேறு ஏதாவது அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இருக்கலாம், விவசாயம் பண்ணக்கூடிய நிலம் இருந்தால் அங்கேயுமே எனக்கு பொல்யூஷன் நடக்கும். ஓகே, அடுத்து போகலாமா? செகண்ட், த எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் பொட்டென்ஷியல் ஹேஸ் டிக்ளைன்டு. எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் பொட்டென்ஷியல்னால் என்ன? ஒருத்தருக்கு வேலை போட்டு கொடுத்து அவங்க கிட்டேருந்து வேலை வாங்குகிற அந்த ஒரு விஷயம் கம்மியாகிக்கிட்டே வருது. விச் மீன்ஸ் நிறைய பேருக்கு இப்போ வேலை இல்லை, கரெக்டாக வேலை வாய்ப்புன்றது இருக்க மாட்டேங்குது. ஸோ அதுவும் கம்மியாகிட்டே வருது. டிக்ளைனிங் அப்படின்னா என்னது? கம்மியாகிக்கிட்டே வருது. சரியா, எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் பொட்டென்ஷியலும் கம்மியாகிட்டே வருது பிகாஸ் ஆஃப் யூஸ் ஆஃப் ஃப்ரான்டியர் டெக்னாலஜிஸ், பிகாஸ் ஆஃப் த நீட் டு கம்பீட் குளோபலி. இப்போது நிறைய இண்டஸ்ட்ரியில் முதல்லலாம் என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய ஆளை வேலைக்கு எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அந்த ஆளுங்க எல்லாம் செய்யக்கூடிய வேலையை மிஷின்ஸ் வந்து செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ மிஷின்ஸை அவாய்ட் பண்ணிட்டு போகலாமே மேம், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா, மிஷின்ஸ் இல்லாமல் அதே ஸ்பீடில் நம்மளால் சில பொருள்களை உருவாக்க முடியாது. இப்போது எனக்கு ஒரு காம்படிட்டர் இருக்காங்க, அவங்க ஒரு நாளைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1000 சோப்பு வந்து உருவாக்குறாங்கன்னு வச்சுக்கோ. அவங்க மிஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. என்னோட இண்டஸ்ட்ரியில் மிஷின்ஸ் கிடையாது, நான் வந்து ஆளுங்களை வச்சு தான் வேலை வாங்கிட்டு இருக்கேன். அண்ட் முக்கால்வாசி என்னால் வந்து ஒரு 600 சோப்பு தான் பண்ண முடியுது ஒரு நாளைக்கு. அப்போ எனக்கு தானே லாஸு, புரியுதா? எனக்கு இதில் லாபம் கிடையாது. நான் வந்து வேலைவாய்ப்பு கொடுத்து சம்பளமும் கொடுக்குறேன் அத்தனை பேருக்கும். அட் த சேம் டைம் என்னால் அவங்க மிஷினை வச்சு உருவாக்குற சோப்பை விட அதிகமாக பண்ண முடியலையே, ஈவன் அதுக்கு பக்கத்தில் கூட வர முடியலையே. சரியா, ஃப்ரான்டியர் டெக்னாலஜினா இப்போது டெவலப் ஆகிட்டு இருக்க டெக்னாலஜிஸ், நல்ல அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ். சரியா மேம், பட் ஒய் இஸ் இட் இஷ்யூ? வில் தேர் பி எனி ப்ராஃபிட் ஆஃப் மிஷின்ஸ்? நோ. புரியலடா, கேள்வி புரியவில்லை நித்யா. இஸ் இட் கிளியர்? ஸோ இந்த பாயிண்ட்ல என்ன சொல்ல வராங்க? எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் பொட்டென்ஷியல் கம்மியாயிடுச்சு, அதாவது வேலைவாய்ப்புங்கிறது எல்லாருக்கும் கம்மியாயிடுச்சு. ஏன்னா நம்ம நிறைய இடத்துல என்ன பண்ணுறோம்? மிஷின்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். மிஷின்ஸ் யூஸ் பண்ணால் தான் என்னால் இன்னொருத்தர் கூட கம்பீட் பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸை உருவாக்க முடியுது குளோபலி. சரியா, அடுத்து போகலாமா? குவாலிட்டி ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் ஹேஸ் ஆல்சோ சஃபர்ட். ஸோ இப்போது வேலைவாய்ப்பு கிடைச்சாலும் அவங்க வந்து
நிம்மதியாக வேலைக்கு போயிட்டு வர முடியல. அங்கேயும் நிறையா டார்கெட்ஸ் இருக்குது, நிறையா பிரச்சனைகள் வருது, எப்போ வேலையை விட்டு தூக்குவாங்கன்னு தெரியாது, அது எல்லாமே இருக்கும். இன் ரீசெண்ட் இயர்ஸ் as most workers are employed only temporarily. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பர்மனெண்ட் எம்ப்ளாயியாக ஆகிறதே கிடையாது, டெம்பரரி எம்ப்ளாயியாக தான் இருக்காங்க. ஸோ இதனாலே என்ன ஆகுதுன்னா, எப்போ வேலை போகும் அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே இருக்க வேண்டியதாக இருக்குது. சரியா மேம்? அப்படி சேலரி கொடுக்காம இருந்தால் அது நம்மளுக்கு ப்ராஃபிட் தானே? why is it an issue? சேலரி கொடுக்காம எப்படிடா ஒரு ஆள் வேலைக்கு வராங்கன்னா சேலரி கொடுத்து தானே ஆகணும். புரியுதா? நான் சொல்ல வரதை நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு கம்பெனி வேலைக்கு ஆளுங்களை எடுக்குது, சேலரி கொடுக்குது, ஆனாலும் ஒரு நாளைக்கு கம்மியான ப்ராடக்ட் தான் உருவாக்குது. இன்னொரு கம்பெனி ஆளுங்களை வச்சுக்கல, மிஷின்ஸ் தான் வச்சுருக்கு, ஆனால் நிறைய ப்ராடக்டை உருவாக்குது. அப்போ யாருக்கு லாஸு? வேலைங்களை வச்சு வேலைக்கு ஆள் வச்சு கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனிக்கு தான் லாஸு. இப்போ நீ என்ன சொல்ல வர? உன்னோட கொஷனே வந்து எனக்கு புரியல. சேலரி கொடுக்காம இருந்தால் அது நம்மளுக்கு ப்ராஃபிட் தானே? why is it an issueனா, ஒருத்தங்க வேலைக்கு வராங்கன்னா சேலரி கொடுத்து தானே ஆகணும். புரியுதா? வாட் இஸ் meant by entrepreneur பார்க்கலாமா? why மேம் பெர்மனன்ட் எம்ப்ளாயி கிடையாது? ஏன்னா நிறைய இடத்துல கான்ட்ராக்டுக்காக தான் வேலைக்கு எடுக்கிறாங்க. 6 மாதம் தான் எங்களுக்கு இந்த வேலைக்கு ஆள் வேணும், அதுக்கப்புறமா நாங்களே பார்த்துக்குறோம், இல்லை அதுக்கப்புறமா மிஷின்ஸ் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு எடுக்கிறதே டெம்பரரியாக தான் எடுக்கிறோம், கான்ட்ராக்டில் சைன் பண்ணி தான் எடுக்கிறோம். நிறைய கம்பெனிஸில் அந்த மாதிரி தான் இருக்குது. சரியா? திடீர்னு இப்போ அந்த கம்பெனி அங்கேருந்து காலி பண்ணி வேற ஒரு இடத்துல அதோட ஒர்க் செட்டப்பை பண்ண போனால் அப்போ அந்த எம்ப்ளாயீஸும் கூடயே வர முடியாதுல்ல. அப்போ அத்தோட அந்த எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு புது இடத்துல போயிட்டு இன்னொரு 6 மாதத்துக்கு புது கான்ட்ராக்ட் போடணும் மற்றவங்களுக்கு. சரியா? வாட் இஸ் meant by ஆண்டர்ப்ரனர் பார்க்க போகிறோம். ஸோ ஆண்டர்ப்ரனர் இஸ் அன் இன்னோவேட்டர். இன்னோவேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னோவேஷன் அப்படின்னா ஒரு புது ஐடியா. இன்னோவேஷன்னா என்னது? ஒரு புது ஐடியா. ஓகேவா? ஸோ ஒரு புது ஐடியாவை கொண்டு வரவங்க தான் இன்னோவேட்டர். Entrepreneur is an innovator of new ideas and business process. ஒரு புது ஐடியாவை கொடுத்து நான் இந்த புது பிஸ்னஸாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அவங்க தான் இன்னோவேட்டர். He possesses management skills, strong team building abilities and essential leadership qualities to manage a business. இப்போ இதில் என்ன சொல்ல வராங்க, இந்த ஆண்டர்ப்ரனருக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் வேணும். மேனேஜ்மெண்ட்னா என்னது? நீ உனக்கு கீழே ஒரு கம்பெனியை வச்சு நடத்த போகிற, அந்த கம்பெனியில் ஒரு 500 பேர் வேலை பார்க்கலாம், 1000 பேர் வேலை பார்க்கலாம். அப்போ அந்த 500 பேர்கிட்ட இருக்கணும் வேலையை வாங்குற திறமை உனக்கு இருக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1, ஸ்ட்ராங் டீம் பில்டிங் எபிலிட்டிஸ். அதே மாதிரி இப்போ நம்ம வீட்டில் நம்மளும் நம்ம கூட பிறந்தவங்களும் ஒரு கொண்டே வச்சுக்கோங்க, எத்தனை அடி எத்தனை சண்டை வரும் இல்லையா? அப்போது 2 பேருக்கே இப்படின்னா 500 பேர் 1000 பேரை ஒரே கம்பெனிக்குள்ளே வச்சு நம்ம வேலை வாங்கும்போது சண்டை சச்சரவு வரதான் செய்யும். ஓகே, கருத்து வேறுபாடுகள் இருக்க தான் செய்யும். அவன் பண்ணுறது எனக்கு பிடிக்கல, நான் பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி பல பிரச்சனைகள் வரும் இல்லையா? அது எல்லாத்தையும் தாண்டி அவங்கள ஒரே டீமாக போட்டு அங்கேயும் வேலை வாங்குகிற சக்தி உனக்கு இருக்கணும், அந்த திறமை உனக்கு இருக்கணும். புரியுதா? ஸோ ஸ்ட்ராங் டீம் பில்டிங் எபிலிட்டிஸ்னால் என்னது? நிறைய பேர் ஒன்றா ஒரே இடத்துல வேலை பார்க்கும்போது கண்டிப்பாக நிறையா டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும், சண்டை வரும், எல்லாமே இருக்க தான் செய்யும். ஆனால் அதுக்காக பரவாயில்ல நீ வேலை பார்க்காதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஒரே டீமில் போட்டு அவங்கள டீமாக வேலை பார்க்க வைக்கணும், அந்த திறமை உங்களுக்கு இருக்கணும். தென் எசென்ஷியல் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் டு மேனேஜ் அ பிஸ்னஸ். ஸோ அடுத்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்போது உங்களுக்கு அதில் தேவையான சில விஷயங்களை பண்ணிக்கக்கூடிய திறமை இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஆஃபீஸை வச்சு அந்த வேலைக்கு வரவங்கள வேலை வாங்குறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் பண்ணுற ப்ராடக்ட்டை கொண்டு போய் மார்க்கெட்டில் கரெக்டான ப்ரைஸில் கோட் பண்ணி விற்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் தான். இது எல்லாமே ஒரு ஆண்டர்ப்ரனருக்கும் வேணும். போர்டு ரெடியா மேம்? இன்னும் அந்த போர்டு அப்படியே தான் இருக்குது. இது நல்லா வேலை செய்கிற ஒரு போர்டு. சரி, வாட் இஸ் மெயின் பை ஆண்டர்ப்ரனர்? ரெடியா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதில்? ஆண்டர்ப்ரனர்னா என்ன? இட் இஸ் அன் இன்னோவேட்டர் ஆஃப் நியூ ஐடியாஸ் ஆர் பிஸ்னஸ் ப்ராசஸஸ். ஒரு புது ஐடியாவை கொண்டு வரவங்க ஆர் புதுசாக பிஸ்னஸை பண்ணக்கூடியவங்க தான் ஆண்டர்ப்ரனர். சரியா? இப்போ இவங்கக்கிட்ட என்னென்னலாம் இருக்கணும்?
மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கணும், டீம் பில்டிங் எபிலிட்டி இருக்கணும், எசென்ஷியல் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு பிஸ்னஸை நம்மளால் ஒரு தனி ஆஃபீஸ் வச்சு வேலைக்கெல்லாம் ஆளுங்களை எடுத்து சக்ஸஸாக பண்ண முடியும். சரியா? அடுத்து போகலாமா? டீட்டெயில் ஆன்சர்ஸும் இந்த லைவ்ல பார்க்க போகிறோமா? ஆமாப்பா. வாட் இஸ் entrepreneurship பார்க்கலாமா? So entrepreneurship is a process of an action of entrepreneur who undertakes to establish his enterprise. ஒரு புது ஐடியா கொண்டு வர ஆண்டர்பிரினர் இருக்காரு, அவர் ஒரு புது பிஸ்னஸை செட்டப் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கோம். அந்த புது பிஸ்னஸ் தான் என்டர்பிரைஸ். என்டர்பிரைஸ்னால் என்ன? ஒரு புது பிஸ்னஸை ஆரம்பிக்கிறாரு. அப்போ அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்குன்னு அவர் சில விஷயங்கள் பண்ணுவாரா? அந்த ஆக்ஷன்ஸ் தான் ஆண்டர்பிரினர்ஷிப். சரியா? புது ஐடியாவை கொண்டு வர்ற ஒரு நபர் அவரோட பிஸ்னஸை தொடக்கிறதுக்காக சில ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுவார். அந்த ஆக்ஷன்ஸை தான் ஆண்டர்பிரினர்ஷிப்னு சொல்கிறோம். அப்போ அவர் என்னெல்லாம் பண்ணுவார்? ஐடியாவை யோசிப்பார், அந்த ஐடியாவிலேருந்து எப்படி லாபம் பார்க்கலான்னு யோசிப்பார், வர்றவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும், எவ்வளோ பேர் வேலைக்கு எடுக்கணும், யார் யாருக்கு என்னென்ன வேலை கொடுக்கணும், எல்லாம் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் தான் ஆண்டர்பிரினர்ஷிப். சரியா? அடுத்து போகலாமா? It is the ability to create and build something. So entrepreneurshipனா என்னது? புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்க போகிறோம். ஏற்கனவே இருக்கிறது ரெப்ளிகேட் பண்ணுறது கிடையாது, காப்பி அடிக்கிறது கிடையாது. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்க போகிறோம். அதுதான் entrepreneurship. கிளியரா? இன்னும் 1 மணி நேரமே கிளாஸ் முடியல, அதுக்குள்ளே குட்டி பிரேக்கா? நீங்கள் வேணால் பிரேக் எடுத்துக்கோங்க மலர்கொடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஷார்ட் ஆன்சர்ஸ் 7 ஷார்ட் ஆன்சர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த 7 ஷார்ட் ஆன்சர்ஸை ஒன்ஸ் ரீகால் பண்ணிவிட்டு டீட்டெயில் ஆன்சர் போகலாமா, இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே டீட்டெயில் ஆன்சர் போகலாமா? இட் இஸ் அப் டு யூ. இந்த லைவ் வந்து 8 மணி வரைக்கும் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இன்னொரு ½ அன் ஹவர் இருக்க போகுது. அந்த ½ அன் ஹவரில் டீட்டெயில் ஆன்சர் ஸ்ட்ரெயிட்டாக போகலாமா, இல்லை ஏற்கனவே பார்த்த கொஷின்ஸை ரீகால் பண்ணிவிட்டு அப்புறம் டீட்டெயில் ஆன்சர் போகலாமா? பட் எனிவேஸ் இந்த சாப்டரை இந்த நாள் நம்ம கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். என்ன பண்ணலாம்? ரீகாலா? எல்லாருக்கும் ரீகால் தானா? ஒரே நிமிஷம்டா. சரிடா. ஸோ ஒன்ஸ் ரீகால் பண்ணிடலாம் as you all asked for it. Number 1, why are wages low in the agricultural sector? ஏன் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சம்பளம் கம்மியாக இருக்குது கூலி வேலைக்கு போகிறவங்களுக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லிமிட்டேஷன் என்னது? there are limits to the ability of agriculture to absorb labor due to declining marginal productivity of the land. விவசாயம் பண்ணக்கூடிய நிலத்தில் எனக்கு தேவையான விளைச்சல் கிடைக்கல. ஸோ அது ஒரு லிமிட்டேஷன். தேவையான விளைச்சல் கிடைக்கலனா லாபம் கிடைக்காது. அப்போ அதனால வேஜஸும் அதிகமாக முடியாது. wages too cannot therefore increase and as a result poverty levels may remain high, especially when more and more people continue to rely on agriculture for their livelihood. ஸோ அதனால் என்ன ஆகணும்? எனக்கு சம்பளத்தையும் அதிகம் பண்ணி தர முடியாது, அதே மாதிரி எனக்கு பஞ்சமும் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ தேவையான உணவு கிடைக்காம இப்போ நிறைய மக்கள் வந்து விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்காங்க அவங்களோட வாழ்க்கைக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கும். சரியா? அடுத்து போகலாமா? வாட் இஸ் மென்ட் பை அன் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் பார்க்கலாமா? ஸோ இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி ஒரே ஜியாகிரபிக் ஏரியாவில் இருக்குது. அவங்க எல்லாருக்கும் ஒரே காமன் மார்க்கெட் இருக்கும், காமன் டெக்னாலஜிஸ் இருக்கும், அண்ட் ஸ்கில் ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்து போகலாமா? வாட் ஆர் த ரூட்ஸ் ஃபார் கிளஸ்டர் ஃபார்மேஷன்? ஸோ கிளஸ்டர்ஸ் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ்னால ஃபார்ம் ஆகலாம். ஸோ அதில் ஒன்று, நிறைய ஸ்கில் இருக்க பர்சன், ஒரே மாதிரி மைண்ட் செட்டு ஐடியா இருக்க பர்சன்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல வந்து செட்டில் ஆகிருப்பாங்க. தென் நாட்கள் போக போக அவங்களுக்குன்னு கையில் காசு வந்ததுக்கப்புறமா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வச்சு ஒரு குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரியாக கிளஸ்டராக ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அது ஒரு ரீசன். எக்ஸாம்பிள் ஹேண்ட்லூம் வீவிங் கிளஸ்டர்ஸ், நெசவு செய்கிறவங்க. ஆர் எல்ஸ் இன் சம் செக்டார்ஸ்
when a large firm is established, இப்போ some செக்டார்ஸில் பெரிய பெரிய கம்பெனி ஏற்கனவே எனக்கு உருவாயிடுச்சுன்னா அதுக்கு கீழே இன்புட்டை கொடுக்கறதுக்கு சர்வீஸ் கொடுக்கறதுக்குன்னு வேற ஒரு கம்பெனி வேலை செய்யும். சரியா? சம்டைம்ஸ் கவர்மெண்ட்டும் நம்மளுக்கு வந்து மானியம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் இதை பண்ணுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோங்கிற மாதிரி மானியம் கொடுத்து காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லை ரா மெட்டீரியல்ஸை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்து போகலாமா? மென்ஷன் எனி 3 இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ் இன் தமிழ்நாடு. அதில் ஒன்று வந்து சிப்காட், ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இவங்க வந்து 1971 ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ன பேருன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, கடைசியாக எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த 3 தான் இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு 1971 ஆரம்பித்தாங்க. எதுக்கு? தமிழ்நாடு ஸ்டேட்டில் நிறைய இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வரணும், நிறைய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸை செட்டப் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க. சரியா? TIICனா என்னது? தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் 1949 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இவங்களோட இன்டென்ஷன் நோக்கம் என்னது? யாரெல்லாம் வந்து பிஸ்னஸ் யூனிட்டை புதுசாக போடுறாங்களோ இல்லை ஏற்கனவே இருக்க பிஸ்னஸ் யூனிட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், நிறையா பிரான்ச்சஸாக பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த TIIC வந்து ஸ்டார்ட் ஆச்சு. டிட்கோ தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? 1965. ஓகே. ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்டல் ஏஜென்சி. எதுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு? எகெயின் இந்த ஸ்டேட்டில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வரணும், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் வரணுங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், மேம் பேர் மட்டும் எழுதினா போதும்ல, மென்ஷன் தானே கேட்டிருக்காங்க, ஏன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இன்டீரியர் 2 மார்க்ஸ் வரலாம். ஓகே. ஸோ இதை வந்து நீங்கள் புக் இன்சைட்னு சொல்லவே முடியாது. சொல்லப்போனால் இது புக் பேக் தானே, இப்போ நீங்கள் படிச்சிருக்கணும் இல்லை அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு புக் இன்சைட் 1 மார்க்கோ இல்லை புக் இன்சைட் 2 மார்க்கோ கேட்பாங்க. சரியா? அடுத்து, வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் கரண்ட்லி இன் தமிழ்நாடு? இப்போ நான் ஒரு இண்டஸ்ட்ரியை செட் பண்ணுறேன்னா எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரலாம்? ஸோ ஃபர்ஸ்ட்டு அதுலேருந்து வெளியே வரக்கூடிய கெமிக்கல்ஸு எனக்கு ஒரு பொல்யூஷனை காஸ் பண்ணும், ஹெல்த்தை எஃபெக்ட் பண்ணும், நிறைய வாட்டர் பாடிஸில் போய் பொல்யூஷன் பண்ணுது, பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலத்துக்கும் எனக்கு பொல்யூஷனை பண்ணுது. மங்கையர்க்கரசே நீங்கள் ஸ்பாம் பண்ணிகிட்ருக்கீங்க, கிளாஸை கவனிக்க வந்தீங்களா இல்லை ஸ்பாம் பண்ண வந்தீங்களா? நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஸ்டாப் பண்ணுவீங்கன்னு. தேர் இஸ் நத்திங் டு ஸ்டாப் இல்லையா? சொல்லுங்கள். இப்போது நான் வந்து உங்களோட கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணிட்டே உட்காந்துருக்கட்டுமா? கிளாஸ் எடுக்க வேண்டாம். ஓகே. மங்கையர்க்கரசி, கார்ட்டூன் வேர்ல்டு, சொல்லுங்கள் என்ன பண்ணணும்? வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? வேலு, சொல்லுங்க. உங்களோட எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டே இருக்கவா? How many times have I told you? ஸ்பாம் பண்ணாதே, உன்னோட ஐடி பிளாக் ஆகும்னு. What is the problem? தமிழ் புரியாதா இல்லை நான் சொல்றது புரியலையா? டீடைல் ஆன்சர் போலாமா? ஸோ வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் பார்க்கலாமா? ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியை நான் வந்து உருவாக்குறேன் அண்ட் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரியாக உருவாக்கி நான் ஒரு கிளஸ்டராக ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதில் என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் வருது பார்க்கலாமா? ஸோ என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் இருந்தால் எனக்கு சக்ஸஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டரை பில்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட், ஜியாகிரபிக்கல் ப்ராக்சிமிட்டி ஆஃப் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். நான் நிறைய இண்டஸ்ட்ரீஸை உருவாக்குறேன், அந்த எல்லா இண்டஸ்ட்ரீஸும் பக்கத்தில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டர். ஜியாகிரபிக்கல் ப்ராக்சிமிட்டினா என்ன? ஒரே ஏரியாவில் பக்கத்தில் இருந்தால் பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ த ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்னது? ஜியாகிரபிக்கல் ப்ராக்சிமிட்டி ஆஃப் ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ்ட் என்டர்பிரைசஸ். சின்ன ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்ல, பக்கத்தில் இருக்கணும். செக்டோரல் ஸ்பெஷலைசேஷன். இப்போது எந்த ஏரியாவில் என்னோட பிஸ்னஸ் வந்து இருக்க போகுதுங்கிறத நான் கிளாரிட்டியோடு இருக்கணும். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பண்ணுறேன்னா காட்டலாம், இல்லை வேறு என்ன டெக்ஸ்டைல் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுல கிளாரிட்டி இருக்கணும். இல்லை நான் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியே பண்ணிட்டேன் அப்படின்னாலும் அதுக்குள்ளே நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்கும் இல்லையா? நான் வந்து பஞ்சை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற இண்டஸ்ட்ரியா, இல்லை அந்த பஞ்சை த்ரெட்டாக மாற்றுற இண்டஸ்ட்ரியா, இல்லை அதுலேருந்து ஒரு கார்மெண்ட் ஏதாவது ட்ரெஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரியா. ஸோ அந்த ஸ்பெஷலைசேஷன் எனக்கு வேணும். சரியா? க்ளோஸ் இன்டர்ஃபர்ம் கொலாபரேஷன்.
ஸோ அந்த இண்டஸ்ட்ரியை நான் மட்டும் வச்சுக்கிட்டா பத்தாது, நான் கொண்டு போய் என்னோடய ப்ராடக்டை வேறு எங்கேயாவது விற்கணும், இல்லை வேறு ஏதாவது பண்ணணும். அப்போது மற்றவங்களோட இன்வால்மெண்ட் இதில் இருக்க மாதிரி நான் அவங்கக்கிட்ட போய் பேசி அவங்களோட பிரெயினை வாஷ் பண்ணணும். இதுவும் நம்மளுக்கு வேணும். சரியா? க்ளோஸ் இன்டர்ஃபர்ம் கொலாபரேஷன்னா என்னது? இப்போது நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பிஸ்னஸ்க்கு ரா மெட்டீரியல் வேறு எங்கேயாவது வந்து நான் வாங்குவேன் இல்லையா? அந்த பிஸ்னஸ் ப்ராடக்ட்டை கொண்டு போய் விற்கிறதுக்கே எனக்கு வேறு ஏதாவது மார்க்கெட் வேணும். அப்போ அவங்க கூடயும் பேசணும், ரா மெட்டீரியல் கொடுக்குறவங்க கூடயும் பேசணும். ஸோ தேர் ஷுட் பி அ கொலாபரேஷன். இன்டர்ஃபர்ம் காம்படிஷன் பேஸ்ட் ஆன் இன்னோவேஷன். இப்போ நான் புது புது ஐடியாஸோட ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா அதில் கண்டிப்பாக காம்படிஷன் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். அதை நம்ம ஜெயிக்கணும். சரியா? தென் a socio-cultural identity which facilitates ட்ரஸ்ட். இப்போ ஒரு பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா உடனே எல்லாரும் வந்து என்னை நம்பிட மாட்டாங்க, என்னோடய ப்ராடக்ட்ஸை வாங்க மாட்டாங்க. அப்போது அவங்களோட நம்பிக்கை வர வைக்கணும். அப்போ நான் என்ன பண்ணலாம்? ஒரு கலாச்சாரத்தை கூட சம்மந்தப்படுத்தி சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராம்ராஜ் காட்டன் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னா வேஷ்டிகள் பண்ணுறாங்க. அவங்க எப்படி ப்ரமோஷன் கொடுக்குறாங்க? தமிழர்களுக்கு அடையாளமே வேஷ்டி தான்ப்பா, அதை விட்டுட்டு நீங்கள் பேண்ட் சட்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல கலாச்சார ஐடியாவை நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ எல்லாரும் நம்மளை ஈஸியாக நம்புவாங்க. தட் இஸ் திஸ் பாயிண்ட். தென் மல்டி ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ். இப்போ நான் வேலைக்கு ஆளை எடுக்கும்போது அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அதனால் நான் நிறைய ப்ராஃபிட் பண்ண முடியும். இப்போ ஒருத்தரை நான் வேலைக்கு எடுக்கிறேன் சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கோங்களேன். நான் இப்போ டீச் பண்ணுறதுக்காக இங்கே வந்தேன். நான் டீச் மட்டும்தான் பண்ணுவேன், வேறு எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் வேலைக்கு ஆகாது. ஏன்னு சொல்லுங்கள். இப்போ திடீர்னு எனக்கு ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ வருது, ஏதாவது ப்ராப்ளம், கிளாஸ் எடுக்க முடியல, கம்ப்யூட்டரில் ஏதோ பிரச்சனை. அதை பற்றின நாலேஜ் எனக்கு கொஞ்சமாவது இருந்தால் தான் டக்குன்னு என்னால் சரி பண்ண முடியும். இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி இந்த கிளாஸ் இருக்காதுப்பா, இதுதான் பிரச்சனை, அதனால் இந்த கிளாஸை கேன்சல் பண்ணிக்கலான்னு தான் நான் சொல்லிட்டு போகணும். அண்ட் ஐ ஷுட் வெயிட் ஃபார் சம் டெக்னிக்கல் பர்சன்ஸ். வேறு யாரோ வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிற வரைக்கும் நான் கிளாஸ் எடுக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த பிரச்சனைலாம் இருக்கக்கூடாதுன்னா நான் டீச் பண்ணுறதுக்காக தான் வந்தேன், டீச் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லாமல் அது ரிலேட்டடாக வேறு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரலாமோ அது எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். அந்த எல்லாத்துக்குமான ஸ்கில் நம்மக்கிட்ட இருக்கணும். புரியுதா? தென் ஆக்டிவ் செல்ஃப் ஹெல்ப் ஆர்கனைசேஷன்ஸ். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், அதில் ஏதாவது பணம் நஷ்டம் வரலாம், இல்லை வேறு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படலாம். அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆர்கனைசேஷன்ஸும் எனக்கு வேணும். சப்போர்ட்டிவ் ரீஜனல் அண்ட் முனிசிபல் கவர்மெண்ட்ஸ். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரீஸை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு முனிசிபல் கவர்மெண்ட்ஸும் இருக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் இருக்கணும். கிளியரா? ஸோ எனி டவுட்ஸ் இன் திஸ் கொஷின்? Any doubts in this question? அடுத்து போலாமா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இப்போவே கேளுங்க. ஆர் நம்ம ஃபாஸ்ட்டாக ரீகால் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். கைஸ், யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணல எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க பார்க்கலாம். Let's move on to the next. Okay, ஒரு சின்ன recall and then we will move on to the next one. சரியா? Okay. So what are the important characters of successful industrial cluster? நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் ஒரு இண்டஸ்ட்ரி வைக்க போகிறேன்னா அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஜியாகிரபிக்கல் ப்ராக்சிமிட்டி ஆஃப் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். ஸோ லக்ஷ்மி பற்றியா? யார் இது? லக்ஷ்மி வெங்கடாச்சலபதி இங்கேயே இருக்குது. எஸ்எம்இனா இதுதான், ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். புரியுதா? ஸோ சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் எல்லாருமே நெருக்கமாக பக்கத்தில் இருக்கணும். ப்ராக்சிமிட்டி அப்படின்னா பக்கம் பக்கமாக இருக்க வேண்டும். ஓகேவா? பக்கத்தில், அதுதான் ப்ராக்சிமிட்டி. சரியா?
செக்டோரல் ஸ்பெஷலைசேஷன், என்னோட பிஸ்னஸ் எதில் ப்ராப்பராக இருக்க போதுங்கிற ஐடியா எனக்கு வேணும். சரியா, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற ஐடியா ஸ்பெஷலைசேஷன் வேணும். க்ளோஸ் இன்டர்ஃபார்ம் கொலாபரேஷன், இப்போ என்னோட பிஸ்னஸ்க்கு தேவையான நிறையா செக்டர்ஸ் இருக்கும், அப்போ அவங்க கூடயும் நான் வந்து என்ன பண்ணணும், கொலாபரேஷன் வச்சுக்கணும். இன்டர்ஃபார்ம் காம்படிஷன் பேஸ்ட் ஆன் இன்னோவேஷன், இப்போது ராம்ராஜ் காட்டனே எடுத்துக்கோங்களேன், வேஷ்டின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்போ வேஷ்டியை மட்டுமே நம்ம பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, சர்வே ஆக முடியாது இந்த இண்டஸ்ட்ரியில். அப்போ என்ன பண்ணாங்க, வெல்க்ரோ வேஷ்டின்னு கொண்டு வந்தாங்க. யாருக்கெல்லாம் வேஷ்டி கட்ட தெரியாதோ இந்த ஒட்டிக்கோ கட்டிக்கோ வெல்க்ரோ அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து புது புது ஐடியாஸ். சரியா, இப்போ வந்து நிறையா பிராண்டு அதே விஷயத்த பண்ணாலும் ஃபஸ்ட்டு யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிற பேர் தான் ஞாபகம் இருக்கும். ஏன்னா அவங்க தான் பேட்டன்ட் வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ புது புது ஐடியாஸை கொண்டு வந்து காம்படிஷனை நம்ம வின் பண்ண போகிறோம். சரியா, சோஷியோ கல்ச்சுரல் ஐடென்டிட்டி விச் ஃபெசிலிட்டேட்ஸ் த ட்ரஸ்ட். என்னோட பிஸ்னஸ் பண்ணி நான் ஒரு ப்ராடக்டை மக்கள்கிட்ட விற்க போகிறேன் மார்க்கெட்டில். அப்போ விற்க போகிறேன்னா அவங்களோட கலாச்சாரத்துலேயோ இல்லை அவங்களோட நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கையோ ஏதோ ஒன்றில் நம்ம வந்து ப்ராடக்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடணும். அப்படின்னா தான் அவங்க நம்மளை நம்புவாங்க, நம்ம ப்ராடக்டை வாங்குவாங்க. லாஸ்ட்டாக மல்டி ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ். இப்போ நான் ஒரு ஆளை வேலைக்கு இருக்கிறேன்னா அவங்களுக்கு நிறைய விஷயத்தில் நாலேஜ் இருக்கணும். டக்குன்னு ஏதாவது பிரச்சனை வருது, அது அவங்களுக்கு சம்மந்தப்படாத விஷயமா இருந்தாலும் சமாளிக்கிற அளவுக்கு ஃபோர்ஸ் வந்து வேணும். தென் ஆக்டிவ் செல்ஃப் ஹெல்ப் ஆர்கனைசேஷன்ஸ். இப்போ ஒரு நான் இண்டஸ்ட்ரியை வச்சுருக்கேன்னா அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஃபினான்ஷியலாகவோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் எனக்கு இருக்கணும். சப்போர்ட்டிவ் ரீஜனல் அண்ட் முனிசிபல் கவர்மெண்ட்ஸ். இந்த இண்டஸ்ட்ரியை இன்னும் நீங்கள் நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுத்து சப்போர்ட் பண்ணுற கவர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ரா மெட்டீரியல்ஸை கொடுத்து சப்போர்ட் பண்ணுற கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு வேணும். சரியா, அடுத்து போகலாமா? ஓகேடா, no doubts, fine. So last and final question இப்போ நம்ம பார்க்க போகிறோம். Write in detail about the types of policies adopted by Tamil Nadu government to industrialize. பார்க்கலாமா? ரெடியா? இப்போ தாண்டா ரீகால் பண்ணும், திரும்பவும் ரீகால்னால் என்ன அர்த்தம்? Just now we recalled it. Okay. So the policy factors can be divided into 3 aspects. இப்போ என்னென்ன பாலிசிஸ் இருந்தால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ண இன்னும் நல்லா இருக்கும், நிறைய இண்டஸ்ட்ரீஸை உருவாக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வாட்? எஜுகேஷன், செகண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தேர்டா இண்டஸ்ட்ரியல் ப்ரமோஷன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் பற்றி பார்க்கலாமா? ரெடியா இப்போது? ஸோ இந்தந்த பாலிசிஸ் எல்லாம் இருந்தால் இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரீஸை என்னால் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் இது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம எஜுகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். சரியா, இப்போது இண்டஸ்ட்ரீஸ் ரெக்வயர் ஸ்கில்டு ஹியூமன் ரிசோர்ஸஸ். எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் டேலண்ட்டாக இருக்க சில பீப்புள் வந்து எனக்கு வேலைக்கு வேணும். Apart from a lot of attention to primary education to promote the literacy and basic arithmetic skills, the state is known for its vast supply of technical human resources. இப்போ என்னன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ப்ரைமரி எஜுகேஷனில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் நிறைய பேர் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா எந்த ஒரு நாடாக இருக்கட்டும், எந்த ஒரு மாநிலமாக இருக்கட்டும், ஸ்டேட்டாக இருக்கட்டும், என்னோட நாட்டில் இத்தனை பேர் படிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கணக்குக்காக எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா எப்படியாவது ஒரு 5th வரைக்கும் இல்லை 8th வரைக்கும் படிக்க வச்சிடலாம், அந்த லிட்ரஸி ரேட்டை அதிகம் பண்ணலாம் அப்படி தான் யோசிப்பாங்க. ஆனால் அது மட்டுமே கிடையாது, அதுவும் நம்மளுக்கு முக்கியம்தான். ஓகே, ஸோ நம்ம அதுவும் முக்கியம். பேசிக் மேக்ஸ் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், அரித்மெட்டிக் ஸ்கில்ஸ்னால் மேக்ஸ் சொல்லிக் கொடுக்குறோம். அட் த சேம் டைம் லிட்ரஸியை ப்ரமோட் பண்ணுறோம். ஸோ எத்தனை பேர் நம்ம நாட்டில் படிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் தாண்டி இது மூலமா நிறைய டெக்னிக்கல் ஹியூமன் ரிசோர்ஸஸை நம்ம கொடுக்கணும். டெக்னிக்கல் ஹியூமன் ரிசோர்ஸஸ்னால் என்ன? நல்லா டேலண்டடாக இருக்க சில பர்சன்ஸ், ஓகே, பெரிய பெரிய எம்என்சியில் இல்லை கவர்மெண்ட் வேலையில் போய் உட்கார்ற மாதிரி டேலண்டான பர்சன்ஸை நம்ம கொடுக்கணும். அதுவும் நம்மளோட பொறுப்பாக இருக்குது. It is home to one of the largest number of engineering colleges, polytechnics and industrial training centers in the
country. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பாலிடெக்னிக் காலேஜஸ் இருக்குது. பாலிடெக்னிக் காலேஜ்க்கு மெயினான ஒரு ரீசன் ஏன் எல்லாரும் போய் ஜாயின் பண்ணுறாங்கன்னா, போய் படித்தா எப்படியாவது வேலை கிடைச்சிரும் அப்படின்றது தான். ஓகே, வேலைக்கு ஒரு கேரண்டி இருக்குது. ஏன்னா அங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஸ்கில்ஸை தான் கற்றுக்குறேன். பாலிடெக்னிக் காலேஜ்ன்றது ஸ்கில்ஸை கற்றுக்கக்கூடிய ஒரு காலேஜ். ஸோ நிறைய பேர் அங்கே போய் ஜாயின் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் இது நிறையாவே இருக்குது. அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போகலாமா? widespread diffusion of electrification has contributed to the spread of industrialization to small towns and villages in the state. இங்கே என்ன சொல்கிறாங்க, widespread அப்படின்னா பரவுறது, டிஃப்யூஷன்னாலும் பரவுறது தான். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சடனாக மாறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே சின்ன சின்ன கிராமங்கள் இருந்தாலும் சரி, இல்லை டவுன்ஸ் இருந்தாலும் சரி, அந்த வில்லேஜஸ் அண்ட் டவுன்ஸில் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறையா ஸ்ப்ரெட் ஆகுது. புரியுதா? இட் இஸ் கான்ட்ரிபியூட்டட் டு த ஸ்ப்ரெட் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் ஸ்மால் டவுன்ஸ் அண்ட் வில்லேஜஸ் இன் த ஸ்டேட். Along with the electrification, Tamil Nadu is known for its excellent transport infrastructure. So electricity மட்டும் கிடையாது, அதை தாண்டி டிரான்ஸ்போர்ட்லேயும் தமிழ்நாடு வந்து மேஜராக நல்ல ஒரு இடத்துல இருக்குது. எஸ்பெஷலி த மைனர் ரோட்ஸ் தட் கனெக்ட் த ரூரல் பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் டு நியர்பை டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ். சின்ன சின்ன கிராமங்களாக இருந்தாலும் அந்த கிராமத்திலிருந்து டவுனுக்கு போகிறதுக்குன்னு ஒரு ரோடு வந்து கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே போட்டிருக்காங்க. அப்போ அதுவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கீழே வரும். சரியா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா வசதிகள் தான். என்னென்ன வசதியெல்லாம் உனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க? இப்போ நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கீங்கன்னா கரண்ட் வருதா, ரோடு இருக்கா, மெயின் ரோட்டுக்கு போகிற மாதிரி வந்து கனெக்ஷன் இருக்கா, இல்லை மெயினாக ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும், இல்லை வேலைக்கு போகணும், ஸ்கூல் போகணுன்னா அந்த சிட்டிக்கு போகிற அளவுக்கு இல்லை அந்த டவுனுக்கு போகிற அளவுக்கு உங்களுக்கு வசதி இருக்கா, பஸ்ஸெல்லாம் விட்டுருக்காங்களா, அது எல்லாம் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, ஒரு வில்லேஜ்னு எடுக்கும்போது இதெல்லாம். இதுவே நீங்கள் ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா அப்போ ஸ்கூலில் டீச்சர்ஸ் நல்லா இருக்காங்களா, வேறு வேறு விஷயங்கள்லாம் பார்க்கணும். காலேஜ் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு வேறு சில விஷயங்களை நம்ம கன்சிடர் பண்ணணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற வார்த்தை எங்கே யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மீனிங் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சரியா? சுமதி ஸ்பேம் பண்ணாதீங்க, நான் தமிழன் சார் கொடுக்க சொல்கிறேன். யூ ஆர் ஸ்பேமிங் லிட்ரலி, உங்கள் ஐடி பிளாக் ஆகும். அடுத்து போலாமா? A combination of public and private transport has also facilitated rural to urban connectivity. நம்ம நிறைய பப்ளிக் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் விடுறோம், அதே மாதிரி ப்ரைவேட் பஸ்ஸஸ் விடுறோம். இதெல்லாம் விடுறதுனால என்ன ஆகுதுன்னா, ரூரல் ஏரியாவையும் அர்பன் ஏரியாவையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம், கிராமத்தையும் பெரிய பெரிய சிட்டிஸையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, அண்ட் தேர்ஃபோர் கனெக்டட் ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ் டு மார்க்கெட்ஸ் பெட்டர். ஸோ அதனால் கிராமத்தில் யாராவது சின்ன சின்னதாக பொருள்களை உருவாக்கிட்டு இருக்காங்க, இல்லை விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே கூட அவங்களால ஈஸியாக ஒரு அர்பன் ஏரியா சிட்டிக்கோ இல்லை டவுனுக்கோ வந்து அவங்களோட பொருள்களை அவங்க விற்றுட்டு போக முடியும். சரியா? கிளியர்? ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, கிராமத்தில் இருந்தீங்க அப்படின்னா தெரியும், நம்ம கிராமத்துக்கு வர முதல் பஸ் இருக்கு இல்லையா, காலையில் ஏர்லி மார்னிங் வர ஃபஸ்ட்டு பஸ்ஸு நேராக பக்கத்தில் இருக்க டவுனோட உழவர் சந்தைக்கு போகும். எத்தனை பேருக்கு இது தெரியும்? நம்ம ஒரு கிராமத்தில் இருக்கோம்னா ஏர்லி மார்னிங் ஒரு 4:30க்கு ஃபஸ்ட்டு பஸ் வருது, இல்லை 5 o'clock ஃபஸ்ட்டு பஸ் வருதுன்னு வச்சுக்கோ. அந்த ஃபஸ்ட்டு பஸ்ஸு நம்மளுக்கு பக்கத்து டவுனோட உழவர் சந்தைக்கு போகும். ஏன்? அங்கே இருக்க அக்ரிகல்ச்சர் பண்ணுற எல்லா மக்களும் அவங்களோட மூட்டைகளெல்லாம் எடுத்து அந்த பஸ்ஸில் வச்சு அவங்க அந்த உழவர் சந்தைக்கு போய் விற்றுட்டு வரலாம் அப்படின்றதுக்காக. மற்ற எந்த பஸ்ஸும் போகாது. ஏர்லி மார்னிங் ஃபஸ்ட்டு பஸ் மட்டும் நேராக உழவர் சந்தைக்கு தான் போகும். ஸோ இது எல்லாமே கவர்மெண்ட்டாக பண்ணுது. ஓகே, நம்மளோட வில்லேஜில் இருக்க சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸை இன்னும் பாராட்டும் விதமாக அவங்களுக்கு இன்னும் லாபம் வர்ற மாதிரி ஹெல்ப் பண்ணுறது. சரியா? அடுத்து இண்டஸ்ட்ரியல் ப்ரமோஷன் போகலாமா? எஸ், இண்டஸ்ட்ரியல் ப்ரமோஷன் பார்க்க போகிறோம். So apart from investment in education and transport and energy infrastructure, நம்மளுடைய கவர்மெண்ட் எஜுகேஷனில், டிரான்ஸ்போர்ட்டில், தென் எனர்ஜி அதாவது எலக்ட்ரிசிட்டி இது எல்லாத்துலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுறதை விட active policy efforts were made to promote specific sectors and also industrialization in specific regions. சில பாலிசிஸை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த பாலிசிஸ்னால என்ன ஆகுது, நிறையா புது புது ஏரியாவில் புது புது இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சரியா?
பாலிசிஸ் டு ப்ரமோட் ஸ்பெசிஃபிக் செக்டார்ஸ் லைக் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஆட்டோ காம்போனன்ட்ஸாக இருக்கட்டும், இப்போ இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, வண்டிக்கு தேவையானது, காருக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸு, பயோடெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன், இது எல்லாத்தையும் நம்ம ப்ரமோட் பண்ணுறதுக்காக புது புது பாலிசிஸை நம்ம கொண்டு வரோம். டெக்னாலஜி செக்டார்ஸ் ஹேவ் பீன் ஃபார்முலேட்டட் இன் த போஸ்ட் ரீஃபார்ம் பீரியட். போஸ்ட் ரீஃபார்ம் பீரியட்னா நம்ம வந்து ஒரு காலகட்டத்து வரைக்கும் டெக்னாலஜியை பெருசாக நம்பாமல் இருந்திருப்போம், இல்லை நம்ம வாழ்க்கையில் அதை வந்து கொண்டு வராமல் இருந்திருப்போம். ஸோ ஆஃப்டர் அ சர்டைன் டைம் நம்ம நிறைய கேஜெட்ஸு, நிறையா டெக்னாலஜிஸை இன்வால்வ் பண்ண ஆரம்பித்தோம். அதுதான் போஸ்ட் ரீஃபார்ம் பீரியட். போஸ்ட்னா ஆஃப்டர். ஸோ ஆஃப்டர் த சேஞ்சஸ் ஹேவ் பீன் மேட், அதுக்கப்புறமா இந்த டெக்னாலஜி செக்டார் வந்து நல்லாவே இன்னும் டெவலப் ஆகிருக்கு. In addition, the state has put in place several industrial promotion agencies. Industries நான் செட் பண்ணால் மட்டும் பத்தாது, அதை இன்னும் ப்ரமோட் பண்ணணும். ப்ரமோட்னா என்ன, இன்னும் நிறைய இடங்களுக்கு ரீச் ஆக வைக்கணும், நிறைய இடத்துல இண்டஸ்ட்ரீஸை உருவாக்கணும். அதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நிறைய பாலிசிஸ் வச்சுருக்காங்க, நிறைய ஐடியாஸ் வச்சுருக்காங்க. இது வந்து பெரிய கம்பெனிஸாக இருந்தாலும் பரவாயில்ல, லார்ஜ் என்டர்பிரைசஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை சின்னதாக இருந்தாலும் மீடியம் சைஸ்டு என்டர்பிரைசஸாக இருந்தாலும் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வச்சுருக்கு. இஸ் இட் கிளியர்? எனி டவுட்ஸ்? எனி டவுட்ஸ்? மூணாவது போலாமா? எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் ஆண்டர்பிரனர். பார்க்கலாமா? மங்கையர்கரசி, I'm not going to answer for your question. இவ்வளோ சொல்லியும் திரும்பவும் நீங்கள் இதை தான் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா எதுவும் சொல்ல முடியாது. ஸோ ரோல் ஆஃப் ஆண்டர்பிரனர் பார்க்க போகிறோம். ஆண்டர்பிரனர் அப்படின்னா புது ஐடியாவை வச்சு புதுசாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, யாரோட ஐடியாவையும் காப்பி பண்ணாமல் இவங்களா பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க தான் ஆண்டர்பிரனர். அப்போ இவங்களோட ரோல் என்ன, இவங்களோட வேலை என்ன பார்க்கலாமா? Entrepreneurs play a most important role in the economic growth and development of a country's economy. இப்படிப்பட்டவங்க நம்ம நிறையா வரதான் நம்ம கண்ட்ரியோட எக்கானமி டெவலப் ஆகும். எக்கானமினா பொருளாதாரம் டெவலப் ஆகும், நிறையா நம்ம வந்து லாபம் பார்க்க முடியும் ஒரு கண்ட்ரியா. சரியா? Entrepreneurs play an important role in economic growth. பொருளாதார வளர்ச்சிக்கும் அதை டெவலப் பண்ணுறதுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன்ஸாக இவங்க தான் இருக்காங்க. They promote development of industries and help to remove regional disparities by industrializing rural and backward areas. இப்போ இவங்கெல்லாம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ணுறாங்க. They promote development of the industries and help to remove regional disparities. Regional disparities-னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஏரியாவில் எனக்கு ட்ரெஸ்ஸுக்கு தட்டுப்பாடு வருது அப்படின்னா அப்போ அந்த இடத்துல டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை போடு. ஒரு இடத்துல எனக்கு வந்து வேறு எதுவும் கிடைக்கல அப்படின்னா அப்போ அந்த இடத்துல கிடைக்காத விஷயத்தோட இண்டஸ்ட்ரியை போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், ஏதோ ஒரு தட்டுப்பாடு இருக்க தான் செய்யும். அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அங்கே என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இண்டஸ்ட்ரீஸை நம்ம பண்ணணும். சரியா? ஸோ ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் பை இண்டஸ்ட்ரியலைசிங் ரூரல் அண்ட் பேக்வேர்ட் ஏரியா. ஸோ சின்ன சின்ன கிராமங்கள்லையும் சரி, இன்னும் முன்னேறாத நிறையா கிராமங்கள் எல்லாம் இருக்கும், அங்கே போய் நான் இண்டஸ்ட்ரியை வைக்கும்போது அது இன்னும் நல்லா முன்னேறும். சரியா? அடுத்து, தே ஹெல்ப் த கண்ட்ரி டு இன்க்ரீஸ் த ஜிடிபி அண்ட் பெர் கேபிட்டா இன்கம். ஜிடிபி அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஒரு நாட்டில் நம்ம எவ்வளவு ஒரு வருஷத்தில் எவ்வளோ ப்ராடக்ட்ஸை உருவாக்கியிருக்கோம், அதனால என்ன லாபம் பார்த்துருக்கோம், அது ஜிடிபி. அது மட்டும் இல்லாமல் தனிநபர் வருமானம், பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னா ஒரு பர்சன் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, தனிநபர் வருமானத்தையும் நம்ம ஜாஸ்தி பண்ணலாம். தே ப்ரமோட் கேபிட்டல் ஃபார்மேஷன். கேபிட்டல் அப்படின்னா மணி. ஸோ எவ்வளோ லாபம் பார்க்கலாமோ அதை நல்லா வந்து இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வைக்கும்போது, ஆண்டர்பிரனராக இருக்கும்போது அதுதான் அவங்க யோசிப்பாங்க, எப்படி லாபம் பார்க்கலாம் தானே யோசிப்பாங்க. ரைட்? பை மொபிலைசிங் த ஐடல் சேவிங்ஸ் ஆஃப் த சிட்டிசன்ஸ் அண்ட் கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட் ட்ரேட். ஐடல் அப்படின்னா சும்மா நம்ம வந்து சில பணத்தை சேவ் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லாமல் வச்சுருப்போம் இல்லையா? எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணாமல் சும்மாவே அது பேங்க்கில் இருக்கும். அப்படிப்பட்ட பணத்தை எப்படி இவங்க இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து லாபத்தை கொண்டு வரலாம். அதே மாதிரி ஒரு நாட்டோட எக்ஸ்போர்ட் ட்ரேட், ஏற்றுமதின்னு நான் சொன்னேன் இல்லையா,
நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பொருளை நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு கொடுக்குறோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் எப்படி லாபம் பார்க்கலாம், இது எல்லாத்தையும் பண்ணக்கூடியவங்க தான் ஆண்டர்ப்ரனர். சரியா? அடுத்து போகலாமா? ஆண்டர்ப்ரனர்ஸ் ப்ரொவைட் லார்ஜ் ஸ்கேல் எம்ப்ளாய்மெண்ட் டு ஆர்டிசன்ஸ். ஸோ ஸ்கில் இருக்க பர்சன்ஸ்க்கு, ஆர்டிசன் அப்படின்னா ஸ்கில்ஃபுல் பர்சன், யாருக்கெல்லாம் வந்து திறமை இருக்கோ ஸ்கில் இருக்கோ அவங்களுக்கு இவங்க எம்ப்ளாய்மெண்ட் தராங்க, வேலை வாய்ப்பு தராங்க. டெக்னிக்கலி குவாலிஃபைட் பர்சன்ஸ்க்கு வேலை வாய்ப்பு தராங்க. யாருக்கெல்லாம் நிறைய நாலேஜ் இருக்கும், ஏதாவது மிஷின் சரியாகலை ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு நாலேஜ் இருக்க பர்சன்ஸ்க்கெல்லாம் வேலை வாய்ப்பு தராங்க. அண்ட் ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கும் வேலை வாய்ப்பு தராங்க. ஸோ அண்ட் ட்ரை டு மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட்ஸ் பை இன்னோவேஷன். புது புது ஐடியாவை கொடுத்து எப்படியெல்லாம் லாபத்தை அதிகம் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களோட கவனம் இருக்கும். They enable the people to avail better quality goods at low prices. At the same time, இவங்க லாபம் பார்த்துட்டு மட்டுமே இல்லாமல் மக்களுக்கும் எப்படி நம்ம நல்லது பண்ணலாம், அதுவும் கம்மியான விலையில் லோவர் ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியான சரக்குகளை மக்களுக்கு கொண்டு போய் எப்படி நம்ம சேர்க்கலாம். சரியா? which results in the improvement of their standard of living. ஸோ ஒரு கம்மியான ப்ரைஸில் தரமான ஒரு பொருளை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கும் போது அவங்களோட வாழ்வாதாரம் இன்னுமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதுதான் சொல்கிறாங்க. எனி டவுட்ஸ்? எனி டவுட்ஸ் டா? சோனியா, நியூ டு யுவர் லைஃப், வெல்கம் வெல்கம்பா, வெல்கம் டு வேதாந்து. தேர்ட் பாயிண்ட் எகைனா, தேர்ட் பாயிண்ட் எது? 1 2 3 ஜிடிபியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் பெர் கேபிட்டா இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஜிடிபினா என்ன, பெர் கேபிட்டா இன்கம்னா என்ன, இது எக்கனாமிக்ஸோட ஃபர்ஸ்ட் லெசனில் ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஜிடிபி இஸ் த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஒரு வருஷத்தில் ஒரு நாட்டுக்குள்ளே எவ்வளவு ப்ராடக்ட்ஸை உருவாக்கியிருக்கோம், அதனால எவ்வளவு லாபம் வருது. பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னா தனிநபர் வருமானம். சரியா? டு ப்ரமோட் த கேபிட்டல் ஃபார்மேஷன், மணியை எப்படி நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கலாம் பை மொபிலைசிங் ஐடல் சேவிங்ஸ் ஆஃப் த சிட்டிசன். நம்மளோட நாட்டில் யார் யாரெல்லாம் சும்மா வந்து பணத்தை சேவ் பண்ணி வச்சுருக்காங்களோ எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணாமல், அப்போ அந்த பணத்தெல்லாம் நான் வந்து என்ன பண்ணலாம், ரொட்டேஷனில் வரலாம், எனக்கு இன்வெஸ்ட் பண்ண வைக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணுறது மூலிமா நான் எப்படி லாபம் பார்க்கலாம், இல்லையா நான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொருளை ஏற்றுமதி பண்ணி நான் எப்படி லாபம் பார்க்கலாம். அதுதான் இந்த பாயிண்ட். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னா வாழ்வாதாரம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தங்கனால ஒரு நாளைக்கு ஒரு 20 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பால் பாக்கெட் கூட வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறதும், இன்னொருத்தர் வந்து பாலா நல்லா ஃபேட் இருக்க பாலாக கொடுங்க, காசு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கேட்குற குடும்பமும் இருக்குது. ஸோ இப்போ 2 பேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? நான் சம்பளம் இவ்வளோ தான் வாங்குகிறேன், என்னால் இவ்வளோ தான் அஃபோர்ட் பண்ண முடியும். நான் நிறைய சம்பளம் வாங்குகிறேன், என்னால் நிறைய அஃபோர்ட் பண்ண முடியும், எனக்கு டேஸ்ட்டு தான் முக்கியம், ஆர் எனக்கு வேறு சில விஷயங்கள் தான் முக்கியம், காசு எனக்கு முக்கியம் இல்லை. அப்போ இவங்க 2 பேருக்குள்ளே என்ன வித்தியாசம் இருக்குது? வாழ்வாதாரம் வித்தியாசமாக இருக்குது, அவங்களோட சம்பளம் வித்தியாசமாக இருக்குது. அதனால் அவங்க நெக்ஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் வித்தியாசமாக இருக்குது. இதை தான் வாழ்வாதாரம்னு சொல்லுவோம். சரியா? மொபிலைசிங் அப்படின்னா ஒரே இடத்துல சும்மா வச்சுருக்காம நகர்த்துறது. அதான் இப்போ சொன்னேன் இல்லையா, சும்மா காசு கொண்டு போய் பேங்க்கில் போட்டு வைக்காமல் ரொட்டேஷனில் விடுறது, இந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸ்டாக்ஸ் வாங்கி போடுறது. ஓகே, 9th சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் கண்டிப்பாக போடுறேன்டா. பட் ஸ்பேம் பண்ணாதீங்க, ஒரு தடவை சொன்னால் போதும், ஸ்பேம் பண்ணாதீங்க. MVSAT ரிசல்ட்ஸ் வந்து MVSATோட வெப்சைட்டில் போய் பாருங்கடா, வந்திருக்கான்னு. ஐம் நாட் ஷியோர் ரிலீஸ் ஆயிருக்கா இல்லையான்னு தெரில, பட் இதுக்கும் பாருங்க. ஓகே கைஸ், ஸோ எந்த டவுட்ஸும் இல்லை அப்படின்னா கிளாஸை எண்ட் பண்ணிக்கலாமா? ஓகேப்பா, ஸோ பாய் பாய், டேக் கேர்.